Give every day the chance to become the most beautiful day of your life. Good morning to one and all present here. On behalf of PG and Research Department of Mathematics, VAISHNAV College, I welcome all the PG students and CSIR aspirants. True prayer is neither mere mental exercise nor a vocal performance. It is far deeper than that. It is a spiritual transaction with the Creator of heaven and earth. Now, Tamutar followed by college prayer. கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிழே எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் மிகுந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः वाणी गुणानुकथने श्रवणो कथायां हस्तौ च कर्मसु मनस्तव पादयोर्नः स्मृत्यां शिरस्तव निवास जगत्प्रणामे दृष्टिः सतां दर्शनेस्तु भवत्तनूनां नमो भगवते तस्मै कृष्णायाद्भुतकर्मणे रूपनामविभेदेन जगत्क्रीडति यो यतः ॐ शान्ति शान्ति शान्तिः. This is C4 workshop, Chase, Crack, Conquer, CSIR Net, which will make the CSIR aspirants to go to the next level. Today, our resource person, Mr. R. Nanaprakasam, lecturer in mathematics, Tamil Nadu Government Polytechnic College, Madurai. Now, I hand over the session to you, sir. Thank you, sir. So last week, வந்து linear algebra பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட continuation, right? லாஸ்ட் வீக்ல பார்த்த இந்த ப்ராப்ளத்தோட நிப்பாட்டி இருந்தோம் லாஸ்ட் வீக்ல. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்து அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கான்செப்டை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அண்ட் தென் வி மே டிஸ்கஸ். ஸோ லாஸ்ட் வீக்ல இதை பார்த்துருக்கோம். ஐகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சம் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் வந்து ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ எல்லா ஐகன் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து டிட்டர்மினன்ட். ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் கிடைக்கும். அப்போ சப்போஸ் ஒரு ஐகன் வேல்யூ 0 இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் 0 ஆயிடும். டிட்டர்மினன்ட் 0 ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ 0, அப்போ ஒரு ஐகன் வேல்யூ 0 இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 if and only if 0 is an eigen value. எல்லாம் லாஸ்ட் வீக்ல பார்த்துருக்கோம். All eigenvalues of symmetric matrix are real. All eigenvalues of a Hermitian matrix are real. If alpha is an eigenvalue of A, then P of alpha is an eigenvalue of P of A, where P of X is any polynomial. Suppose A க்கு ஆல்பான்றது eigenvalue இருந்ததுன்னா அந்த A வந்து நீங்க ஏதாவது ஒரு பாலினாமியல்ல போறீங்கன்னா eigenvalue அதே பாலினாமியல்ல போட்டு நீங்க eigenvalue எடுத்துக்கலாம்ன்றாங்க.
அதாவது என்ன சார், if a alpha is an eigenvalue of a, ஏக்கு வந்து ஆல்ஃபா ஐகன் வேல்யூவா இருந்ததுன்னா தென் a ஸ்கொயர் பிளஸ் 3a பிளஸ் 4i இதுக்கு ஐகன் வேல்யூ என்னன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் 4. ஸோ ஏ என்ன பாலினாமியில நீங்க போடுறீங்களோ அதே பாலினாமியில நீங்க ஆல்ஃபாவை போட்டு யூ கேன் கெட் அன் ஐகன் வேல்யூ. அதான் இந்த ரிசல்ட் சொல்றது. அடுத்த பாயிண்ட், ஐகன் வேல்யூ ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் ஆர் either 0 or purely imaginary. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாலும் சரி, ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்னாலும் சரி, ஐகன் வேல்யூ வந்து either 0 or purely imaginary இருக்கும். இல்பொட்டன்ட் மேட்ரிக்ஸஸ்க்கு 0 மட்டும் தான் ஒன்லி ஐகன் வேல்யூ. ரீசன் என்னன்னா இல்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும். A is said to be an nilpotent matrix if a power n equal to 0. Suppose a க்கு ஆல்ஃபா ஐகன் வேல்யூவா இருந்ததுன்னா தென் a power n க்கு ஐகன் வேல்யூ என்னன்னா ஆல்ஃபா பவர் n. ஆனா 0 மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ என்னன்னா 0. ஸோ ஆல்ஃபா பவர் n equal to 0 implies that alpha equal to 0. ஸோ nilpotent மேட்ரிக்ஸுக்கு 0 தான் ஒன்லி ஐகன் வேல்யூ, வேற ஐகன் வேல்யூ இருக்காது. அண்ட் nilpotent மேட்ரிக்ஸை பொறுத்தளவு நான்-ஜீரோ nilpotent matrices are not diagonalizable. 0 matrix is the only nilpotent matrix which is diagonalizable. So non-zero nilpotent matrices are not diagonalizable. The only possible eigenvalues of an idempotent matrices are 0 and 1. So idempotent matrices இருந்ததுன்னா அதோட possible idempotent matrixனா a squared equal to a. Let us suppose a க்கு ஆல்ஃபா ஐகன் வேல்யூவா இருந்ததுன்னா a இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆல்ஃபாவும் அதே கண்டிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா either ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 or 1 கிடைக்கும். ஸோ ஐகன் வேல்யூஸ் either 0 or 1 for idempotent matrices. அண்ட் ஐடம்போட்டன்ட் மேட்ரிசஸ் வந்து ட்ரேஸ் ஈக்குவல் டு ரேங்க். எப்பயுமே ஐடம்போட்டன்ட் மேட்ரிசஸ்க்கு ட்ரேஸும் ரேங்க்கும் ஈக்குவல் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ டயகனலைசபிள். ஐகன் வேல்யூ ஆஃப் அன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸஸோட மாடுலஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா a இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஈன்னு இருக்கும். a இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐ. அந்த மாடல் இருந்தால் அதுக்கு பேர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேரு. இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸோட மாடுலஸ் வேல்யூ எப்பயுமே 1 இருக்கும். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆர் ஆஃப் மாடுலஸ். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். போன டிசம்பர்ல கேட்டிருக்காங்க, போன எக்ஸாம் தான். A is a 2/2 real matrix with a determinant equal to 1 and trace equal to 3. What is the value of trace of A squared அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஏக்கு A is a 2/2 மேட்ரிக்ஸ்னால ஏக்கு 2 ஐகன் வேல்யூ தான் இருக்கும். ஏயோட ஐகன் வேல்யூ வந்து ஆல்ஃபா கமா பீட்டா இருந்ததுன்னா a ஸ்கொயர்ட் ஐகன் வேல்யூ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர் இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயோட ஐகன் வேல்யூ டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1ன்றனால ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து 1. ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 3. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்ன்றது என்னன்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். So alpha square plus beta square இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். equal to alpha plus beta the whole square minus 2 alpha beta. Just 3 square minus 2 into what? 1. 7. So the answer is 7. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க டஃபான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் எக்ஸாம்ல. நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணா. கொஸ்டின் வந்து 450 மார்க்கு இருக்க போது. நீங்க 200 மார்க் எழுத போறீங்க. 90 மார்க் எடுத்தா பாஸ். அப்போ you have more options. Simple question select பண்ணி we can answer that question, right? So the answer is option 4, 7. போன எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் அது. இந்த கொஸ்டின் பாருங்க, a TBA linear map satisfies கவனிங்க, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாலும் மேட்ரிக்ஸ்னாலும் ஒண்ணுதான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா நீங்க மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க மேட்ரிக்ஸ் மாதிரி அவங்க மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க, நீங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. T is a linear map that satisfies T square equal to T minus in. Then which of the following are true? Right. So T ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நினைக்கலாம் நீங்க, அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல T square equal to T minus I இருக்கு. மைனஸ் ஐ இங்கிட்டு கொண்டு வாங்க. ஸோ T minus T square is I. T நீங்க காமன் எடுத்துட்டீங்கன்னா I minus T equal to I. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. மேட்ரிக்ஸ் மாதிரி பாருங்க, A into B equal to I இருந்ததுன்னா then A is invertible and A equal to B inverse. A is invertible and A inverse equal to B வச்சுக்கலாம் and B inverse equal to A வச்சுக்கலாம் இல்லையா? ரெண்டு மேட்ரிக்ஸ் நீங்க ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துன்னா they are said to be invertible and A யோட இன்வர்ஸ் வந்து B யோட இன்வர்ஸ் என்ற மாதிரி. அப்ப T is invertible. கவனிங்க,
t is invertible. இதுல இருந்து தெரியும். அதே மாதிரி I minus t அல்லது t minus I. t minus I is also invertible. So இந்த ஸ்டெப்ல இருந்து t invertible, t minus I invertible சொல்லியாச்சு. Parts equation. So t invertible true. t minus I invertible நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். இங்க not invertible னு கொடுத்திருக்காங்க. அதனால இது false. அடுத்து t has real eigen values அப்படின்னு கொடுக்குறாங்க. t வந்து r பவர் n, இதுக்கு வந்து n ஐகன் வேல்யூ இருக்கும். ஆனா t வந்து ஒரு பாலினாமியல சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எந்த பாலினாமியல சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா t square minus t plus I equal to 0 ஒரு பாலினாமியல சாட்டிஸ்ஃபை பண்ணுது. If alpha is an eigenvalue, if alpha is an eigenvalue for t, t க்கு alpha eigenvalue இருந்தா t இந்த கண்டிஷன்ல இருந்தா ஆல்பாவும் அதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். alpha square minus alpha plus 1 equal to 0 ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்க b square minus 4ac பாத்தீங்கன்னா b square minus 4ac என்ன வரும்? 1 minus 4 minus 3 வரும். நெகட்டிவா இருக்கு. It has no real. Alpha is not real. Right? So t ஒரு பாலினாமியல சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஐகன் வேல்யூ அதே பாலினாமியல சாட்டிஸ்ஃபை பண்ணும். If alpha is an eigenvalue of t, then alpha square minus alpha plus 1 equal to 0. அதுக்கு b square minus 4ac நெகட்டிவா இருக்கறனால alpha cannot be real. So t cannot have a real eigenvalue. t has a real eigenvalue கொடுத்திருக்காங்க. அது தப்பு. This is false. Okay. Now fourth one மட்டும் தான் pending. First one is true, second one false, third one false. Fourth one t cube கேட்டிருக்காங்க. எங்கிட்ட t squared இருக்கு. t squared equal t minus I அப்படி இருக்கு. ரெண்டு பக்கம் t ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. t cube equal to t squared minus t. இல்ல t squared பதிலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. t squared பதிலா ப்ராப்ளத்திலே கொடுத்திருக்காங்க. t minus I ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. t squared equal to t minus I கொடுத்திருக்காங்க. So இதுல t minus I n போட்டீங்கன்னா minus t. So t cancel ஆயிடும். minus I n வரும். So t cube equal to minus I n true. So இப்ப இங்க ஆன்சர் என்னன்னா A and D. ரைட்டா? So நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொடுத்தா you can look it as a matrix. மேட்ரிக்ஸா கொடுத்தா you can look it as a transformation. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல நீங்க ஒர்க் பண்ணா போதும். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாலும் மேட்ரிக்ஸ்னாலும் ஒண்ணுதான். ரைட்? So the answer is A and D. அது ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். I n equal t minus t square. So I n equal t into I minus a. T is invertible. I minus t is invertible. So if x is an eigenvalue, then it will satisfy x square minus x plus 1 equal to 0. So it is not real. And p cube equal to I n on that. So the answer is A and B. Next one. Let V be a vector space of C over with the dimension n. Let T be linear transformation with only one assigned eigenvalue. ஒன் ஐகன் வேல்யூ இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நார்மலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பயுமே ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். டயகனல் மட்டும் 1 கொடுத்து டயகனல் மட்டும் 1 1 1 1 நீங்க போட்டுட்டு இந்த கீழ எல்லாம் 0 ஆக்கிக்கலாம். நீங்க you can put any value here. You can put any value here. எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இந்த மாடல் எழுதுறது ரொம்ப ஈஸி நமக்கு. சரியா? நான் என்னன்னா ரொம்ப கஷ்டப்படல. ஒரு 2/2 எக்ஸாம்பிள் எழுதுறேன். அப்ப 2/2 எக்ஸாம்பிள் எழுதும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதுறேன். 1 is an eigen value 1 1 வருது. இங்க 0 போட்டுக்கலாம். இங்க என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். 0 போட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். அப்படி இல்லாட்டி 1 0 1 இங்க ஒரு இன்னொரு 1 போட்டு 2 போட்டு நான் 1 போடுறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். சரி, வாட் இஸ் t minus I? If it is t, இது t இருக்கும்போது t minus I என்னவா இருக்கும் அப்படின்னா 0 மேட்ரிக்ஸா இருக்கும். கவனிங்க, ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா உடனே அதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. பட் பர்டிகுலர் எக்ஸாம்பிள் அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் போகலாம். ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் போகக்கூடாது. ஸோ இந்த நான் போட்டுக்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் மேட்ரிக்ஸ் பாக்குறேன். வாட் இஸ் t minus I ஃபார் த செகண்ட் மேட்ரிக்ஸ்? t minus I ஃபார் த செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? if it is t, what is t minus I? equal to 0 1 0 0 which is not equal to 0 matrix. அதனால இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை எலிமினேட் பண்ணுது. செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்னை எலிமினேட் பண்ணுது. ரைட்டா? அதாவது t வந்து இஸ் a transformation in which one is அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. ரைட்டா? in which one is an only eigen value. அதுல செகண்ட் எக்ஸாம்பிள் only is a only eigen value but t minus I not equal to 0. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட்டட். செகண்ட் ஒன்
செகண்ட் ஒன் என்ன நடக்கும், t minus i whole power n minus 1. இந்த கேஸ்ல என்னது, இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அப்ப என்னோட வேல்யூ வந்து 2. அவங்க என்ன சொல்றாங்கன்னா t minus i whole power n minus 1. n minus 1 2 minus 1. அதாவது t minus i equal to 0ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து not equal to 0 வருது. So t minus i not equal to 0 வருது. So இங்க equal to 0 சொல்றாங்க. That second example eliminate option B also. So ரெண்டு eliminate ஆயிடுச்சு. சரி, t minus i whole power n என்ன, ஐகன் வேல்யூ பாருங்க. ஐகன் வேல்யூ வந்து 1 is only ஐகன் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க n டைம்ஸ். அப்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும், உடனே ஐகன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஐகன் வேல்யூ என்னன்னா 1 is the only ஐகன் வேல்யூ 1 1 1 எக்ஸெட்ரா போயிடுச்சு 1. சரியா? ஸோ இங்க வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா x minus 1 whole power n இருக்கும். Then t will, every matrix will satisfy its own characteristic equation. Cayley-Hamilton theorem சொல்லுது. அப்ப you can put t instead of x, right? So இதுதான் characteristic equation. இல்ல x க்கு பதிலா நீங்க t போடலாம். Therefore by Cayley-Hamilton theorem t minus i whole power n equal to 0. தேர்ட் ஒன் வந்து ட்ரூ. கவனிங்க, தேர்ட் ஒன் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிள் போடல. ஒரு ரிசல்ட் ட்ரூனா யூ ஹேவ் டு ப்ரூவ் இட். ஒரு ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படின்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் கிவ் an எக்ஸாம்பிள், அது சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி. ஸோ சி ட்ரூ. டி என்ன நடக்குது, டி மைனஸ் ஐ ஹோல் பவர் n பிளஸ் 1. கவனிங்க, பவர் n 0, ரெண்டு பக்கம் டி மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்ணணும். டி மைனஸ் ஐ ஹோல் பவர் n பிளஸ் 1 0 தானே வரும். ரெண்டு பக்கம் டி மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்ணா, என்னோட டி மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா, ஹோல் கியூபால மல்டிப்ளை பண்ணா, இன் பர்டிகுலர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா டி மைனஸ் ஐ ஹோல் பவர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2n மாறும், அதுவும் 0 தான் வரும். ஸோ டியும் ஆன்சர் தான். The answer is C and D. So என்ன ஹிண்ட்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து A and B எலிமினேட் பண்ணும். So t minus I, which is t minus I whole power 2 minus 1 is non-zero. Answer is C and D. Right? C யும் ஈஸியா ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஒன் இஸ் ஒன்லி ஐகன் வேல்யூன்றனால. இது ஜூன் 2018ல கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிசம்பர் 2019ல கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான், repeated question கேட்டது. So T is a linear transformation. One is the only eigenvalue. One is the only eigenvalue அப்படின்றனால என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 1 1 அப்படியே இருக்கும். So T power k not equal to I அப்படின்னு சொல்றாங்க. T power for any T power k not equal to I சொல்றாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். 1 1 நம்மளோட ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இது. இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும், 1 1 நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 1 0 1 வரும். 1 1 நீங்க ப்ராடக்ட் பண்ணா 2 வரும். அடுத்து 0 1ன்னு வரும். கியூப் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு வந்து 1 1 0 1 ஹோல் பவர் n பாத்தீங்கன்னா 1 n 0 1 இந்த மாடல்ல வரும். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு I ஃபார் ஆல் n ஃபார் ஆல் k. ஸோ இங்க k போட்டீங்கன்னா இங்க k வரும் ஃபார் ஆல் k. ஓகே, நோ இஷ்யூஸ். பட் இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுதுன்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ற எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு யூ கேனாட் எலிமினேட் ஆர் செலக்ட். ரைட்டா? சாட்டிஸ்ஃபை பண்ணாத எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் டீக்கு பதில் இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னு வைங்க, 1 0 0 1 எடுத்துக்கிறேன்னு வைங்க டிகே. தென் டி பவர் கே ஈக்குவல் டு ஐ தான் வரும் எப்பயுமே இல்லையா? டி பவர் கே ஈக்குவல் டு ஐ ஃபார் ஆல் கே. அந்த கேஸ்ல திஸ் கேஸ் வில் எலிமினேட் திஸ் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை எலிமினேட் பண்ணிடுது. ரைட்டா? ஸோ பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்ணணும்னா யூ கேன் கிவ் an எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வந்து இதை எலிமினேட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் இதை எலிமினேட் பண்ணும். ரைட்? அதனால இது போன கிளாஸ்லேயே சொல்லிட்டோம் இது இல்லைன்னு. எவ்ரி மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அந்த கெய்லி ஹாமில்டன் ரூலை யூஸ் பண்ணி 1 1 1 இதுதான் ஐகன் வேல்யூவா இருந்ததுன்னா இதுக்கு வந்து x minus 1 இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். or x minus 1 whole power n இருக்கும். So t will satisfy this equation. So t minus I whole power n equal to 0. Once if it is true, ஒரு நம்பர் 0 வந்தா ரெண்டு பக்கம் அதே நம்பரை இன்டு t minus I மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், ரெண்டு பக்கம் இன்டு t minus I மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ இங்கே பவர் n plus 1 வந்து இந்த பக்கம் 0 வந்துடும். ஸோ 4 1 2 தான். ஸோ the answer is 3 and 4. Same example.
இந்த எக்ஸாம்பிள் என்ன செகண்ட் ஒன்று எலிமினேட் பண்ணுது. ஆன்சர் வந்து 3 and 4. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸை எலிமினேட் பண்ணுது. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. Let T be a matrix with the property that T power n equal to 0. T power n equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? nilpotent matrix அர்த்தம். So T is a nilpotent matrix. So T is a nilpotent matrix அப்படின்ன உடனே அப்ப அதோட ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு தெரியும். nilpotent matrix 0 is the only eigenvalue. ஒரு ப்ராப்பர்ட்டி. non-zero nilpotent matrices are not diagonalizable. Non-zero nilpotent matrices are not diagonalizable. அதுக்கப்புறம் நல்லிட்டி சீக்வன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் nilpotent மேட்ரிக்ஸுக்கு வரும். இப்ப பெரும்பாலும் முன்னாடி நல்லிட்டி சீக்வன்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, இப்ப அதுல கேட்கறது இல்லை, அதனால நம்ம அதை பத்தி பார்க்க வேண்டாம். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வச்சுக்குவோம். Now T has n distinct eigenvalues அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, T-யோட ஐகன் வேல்யூ எப்படி இருக்குன்னா, T-யோட ஐகன் வேல்யூ 0 0 0 எக்ஸெட்ரா n டைம்ஸ் இருக்கு. இதுக்கு n ஐகன் வேல்யூ இருக்கு, அதுல ப்ராப்ளம் இல்லை, பட் இட் இஸ் நாட், தே ஆர் நாட் டிஸ்டிங்க்ட், ரைட்? ஸோ A is eliminated. அடுத்த T has one eigenvalue of multiplicity n is correct, true. There is the one eigenvalue whose multiplicity is n. அடுத்த there is an eigenvalue of T, இதுவும் true. T is similar to a diagonal matrix, diagonalizable ஒண்ணு, ரைட்டா? diagonalizable அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a matrix T is to be diagonal if there exists a matrix A such that T equal to or some diagonal matrix D equal to A T A inverse. T-க்கு முன்னாடி A ஆல A inverse ஆல பண்ணா ஒரு diagonal matrix கிடைக்கும். அப்படி இருந்தா அதுக்கு diagonalizable பேரு. Similar அப்படினால இதே டெஃபினிஷன் தான். Similarனா there exists D and T are said to be similar. In this implies that T and T are similar னு அர்த்தம், ரைட்டா? ஸோ ரெண்டும் வேற வேற, diagonalizable ஒரு டெஃபினிஷன், similar ஒரு டெஃபினிஷன், ரெண்டும் ஒரே டெஃபினிஷன் தான். T similar to T னு சொல்லலாம், அல்லது T is இங்க diagonalizable டெஃபினிஷன், D வந்து diagonal matrix இருக்கணும். பட் non-zero nilpotent matrices are not diagonalizable. பட் similar to diagonal matrix இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. Therefore this one is eliminated. So nilpotent matricesல வந்து diagonalizable matrix ஆயிருக்குன்னா it must be a zero matrix. So zero matrix தவிர வேற எதையுமே உங்களால diagonalize பண்ண முடியாது. So T is similar to a diagonal matrix or T is diagonalizable னு கொடுத்திருக்காங்க, which is false. So the answers B and C. So T ஒரு nilpotent matrix. T has 0 as the eigenvalue with multiplicity n. So the answers B and C. Next one. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறிச்சா அதோட மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது. T-னு ஒரு T is a linear transformation from B to W. B-னு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு, W-னு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு, B-க்கு ஒரு பேசிஸ் இருக்கு, B1 B2 B3 etc. W-க்கு ஒரு பேசிஸ் இருக்கு, W1 W2 etc. WM வேற வேற டைமென்ஷன் அது, WM, ரைட்? ஸோ இந்த இதுல if T is a transformation from B to W, the matrix of T, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா we can find a matrix, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா we can treat this as a transformation. ஸோ அது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்றதுன்றதை ஈஸியா பண்ணிக்கலாம். பட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா அதோட மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு we have to fix a basis. டொமைன்ல ஒரு பேசிஸை ஃபிக்ஸ் பண்ணணும், கோடொமைன்ல ஒரு பேசிஸை ஃபிக்ஸ் பண்ணணும். Now இந்த V-யோட இமேஜ் இருக்குல்ல, V1-ஓட இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த V1-ஓட இமேஜ் இங்க எங்கேயாவது இருக்கும். இதுக்கு பேர் வந்து T of V1 அப்படின்னு பேர். பட் இது W-ல இருக்கிறனால it can be expressed as linear combination of W1 W2 etc. Wm. So T of V1 நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, it can be expressed as a linear combination of W1 W2 etc. Wm. அதே மாதிரி T of V2, V2-ஓட நீங்க இமேஜ் பார்த்தீங்கன்னா it will be somewhere. So V2 இருக்கு, இது எங்கேயாவது இருக்கும். Again T of V2, this is called a T of V2. So T of V2 W-ல இருக்கிறனால W-ல பேசிஸ் ஒரு லீனியர் காம்பினேஷனை ஈஸியா எழுதிடலாம். So T of V2 is this.
T of V2 is a linear combination W1 W2 etc. W. இது மாதிரி etc. T of V and Y நான் பார்க்குறேன். பார்த்துட்டா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலர் ஃபர்ஸ்ட் வெக்டருக்கு A11 A12 எக்ஸெட்ரா A1M வருது இல்லையா, அதை ரோவாக்க மாற்றணும் நான். இதான் ஃபர்ஸ்ட் ரோ. காலமா மாற்றணும் A11 A12 எக்ஸெட்ரா A1M. V2 ஓடது A21 A22 எக்ஸெட்ரா A2M இதெல்லாம் செகண்ட் ரோல இருக்கும். A21 A22 எக்ஸெட்ரா A2M. VN ஓடது AN1 AN2 எக்ஸெட்ரா ANM AN1 AN2 எக்ஸெட்ரா AN. அதாவது நீங்க ஒவ்வொரு பேசிஸ் எலிமெண்ட்டுக்கு இமேஜ் பார்க்கும்போது கிடைக்கிற ஸ்கேலரை வந்து நீங்க ஹேவ் டு புட் வெர்டிகலி காலம், ஒவ்வொரு காலம் ஃபர்ஸ்ட் வெக்டர் ஃபர்ஸ்ட் காலம் பண்ணணும். செகண்ட் T of V2 ஓட ஸ்கேலர்ஸை கொண்டு வந்து செகண்ட் காலம் கிரியேட் பண்ணணும். ஸோ காலம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா you will get an M by N matrix. Right? If T is a transformation from V to W, if V is an n-dimensional space, W is an m-dimensional space, right? Then matrix of T என்ன இருக்கும்னா it is an M by N matrix இருக்கும். ரைட்டா? இந்த காலம்ஸ் வந்து டொமைனா இருக்கும். ரைட்டா? இந்த ரோ வந்து கோடமைன் அல்லது ரேஞ்சுக்கு இருக்கும். ரைட்? ஸோ இந்த டொமைனோட டைமென்ஷன் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸா இருக்கும். டொமைனோட டைமென்ஷன் நம்பர் ஆஃப் காலம்ஸா இருக்கும். கோடமைனோட டைமென்ஷன் வந்து நம்பர் ஆஃப் ரோஸா இருக்கும். ரைட்? இதுதான் மேட்ரிக்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது. எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதோட மேட்ரிக்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்றதா வேலைங்க. அவங்களாம் ரேண்டமா TFFக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. ஆக்சுவலா T இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் P2 to P3. அவங்களே பேசிஸும் கொடுத்துருவாங்க. மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்கும்போது அவங்களே பேசிஸும் கொடுத்துருவாங்க. ஸோ P2 அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பண்ணலாம் டிகிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. இதுக்கு அவங்களே பேசிஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா 1 x² அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன பேஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். P3ன்றது என்னன்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் வித் டிகிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ இதுக்கு பேசிஸ் என்னன்னா 1 x² x3. இதுதான் பேசிஸ். ரைட்டா? ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 3, இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 4. ஆக்சுவலா Pn ஓட டைமென்ஷன் வந்து Pn+1. ஸோ யூ வில் கெட் அ 4/3 மேட்ரிக்ஸ். ஆன்சர் வந்து 4/3 மேட்ரிக்ஸா இருக்கும். 4 ரோ 3 காலம் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 3/4 மேட்ரிக்ஸ் அது. ஸோ திஸ் இஸ் எலிமினேட்டட். இதுவும் 3/4 மேட்ரிக்ஸ், இதுவும் எலிமினேட்டட். ரைட்டா? ஸோ இது வந்து 4/3 மேட்ரிக்ஸ் தான். ஓகே, இதுவும் 4/3 மேட்ரிக்ஸ் தான். ஓகே, நவ் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் T ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டர். ஃபர்ஸ்ட் வெக்டர் என்ன? T ஆஃப் 1 வேணும். உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? T ஆஃப் சம் ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணி ஹவ் டு இன்டெகிரேட் இட் 0 to x f of t dt plus f dash of t. சரியா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் T ஆஃப் 1 பார்க்குறேன். வாட் இஸ் T ஆஃப் 1? இன்டெகிரல் 0 to x 1 dt plus f dash வந்து இங்கே 0. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் x வரும். இந்த எக்ஸை வந்து இந்த பேசிஸ் இருக்கு இல்லையா, P3யோட பேசிஸ் இருக்கு இல்லையா, அதோட லீனியர் காம்பினேஷன் நான் எழுதணும். ஸோ அதை நான் அப்படி எழுதுனேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு 0 into 1 plus 1 into x plus 0 into x² plus 0 into x. இப்போ ஸ்கேலர்ஸ் எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா 0 1 0 0 கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கேலர் கொண்டு வந்து நான் காலம்ல போடணும். ஃபர்ஸ்ட் காலம்ல எனக்கு செகண்ட் ஆப்ஷன்லயும் அதே தான் இருக்கு, 0 1 0 0 தான் இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன்ல அதே தான் இருக்கு, 0 1 0 0 தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க இதை கண்டுபிடிச்சிடணும்னு அவசியம் இல்லை. ரீசன் என்ன, ரெண்டுலயுமே ஒரே ஆன்சர் இருக்கிறப்ப நம்ம செகண்ட் ரோல தான் இது டிஃபர் ஆகுது செகண்ட் காலத்துல. அப்ப T ஆஃப் த செகண்ட் பேசிஸ் x T ஆஃப் x நீங்க பார்த்தா போதும். இப்போ நான் T ஆஃப் x பாக்குறேன். வாட் இஸ் T ஆஃப் f of x என்ன டெஃபினேஷன் அப்படின்னா இன்டெகிரல் 0 to x f of t dt plus f dash of t. அப்ப T ஆஃப் x பாக்குறேன் செகண்ட் எலிமெண்ட். இந்த செகண்ட் எலிமெண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறேன். ஸோ T ஆஃப் x என்னன்னா இன்டெகிரல் 0 to x t. ரைட்டா? f of x வந்து x ஆ இருந்ததுன்னா f of t வந்து t ஆ இருக்கும். ஸோ t dt plus f dash of x plus f dash of x என்னன்னா f dash of x வந்து 1 plus 1. நான் இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா t² by 2 வரும். x² சப்ஸ்டிட் பண்ணா x² by 2 plus 1 இருக்கும்.
இது basis of linear transformation ஆனதுனா 1 into 1 plus 0 into x plus 1 by 2 into x square plus 0 into x cube வரும். அப்ப ஸ்கேலர் என்னன்னா 1 0 1 by 2 0. இதை நீங்க காலமா எழுதுனீங்கன்னா 1 0 1 by 2 0 இருக்கு, 1 0 2 மாறி இருக்குது இல்லையா? So this is eliminated. Already these two are eliminated. So the answer is option 2. Right? So matrix of transformation question எப்படி இருக்கும்னா அவங்கள ரேண்டமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம செய்யணும் பேசிஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ பேசிஸ்ல இங்க உள்ள எலிமெண்ட் வந்து அங்க உள்ள பேசிஸ் எலிமெண்ட் லீனியர் காம்பினேஷன் எழுதி அந்த ஸ்கேலரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காலமா கிரியேட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ P of 1 பாக்குறாங்க. P of 1 என்னன்னா x வருது 0 1 0 x. P of x பாக்குறாங்க x squared by 2 plus 1 வரும் 1 0 1 by 2 0. Answer is option. Next question. இந்த question படிச்சு பாருங்க. P3 to P3 ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. T of P of x equal to P of x plus 1. X is replaced by x plus 1 அர்த்தம். ரைட்டா? x is இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா P of x is replaced by x plus 1 அர்த்தம். say for example P of x வந்து x squared னுங்களே. then P of x plus 1 என்னன்னா x plus 1 the whole square அர்த்தம். ரைட்டா? இப்போ P of x வந்து some constant வைங்க. P of x வந்து 3 னு வைங்க. P of x plus 1 னும் அதேதான். x இங்க x இல்ல இல்லையா? x எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ஸோ இதோட மீனிங் என்னன்னா x P of x ல x க்கு பதிலா x plus 1 போடணும்னு அர்த்தம். ஸோ இதுல 3 னா 3 தான் வரும் திரும்ப. ரைட்டா? ஸோ P of x is replaced by x plus 1 plus P of x minus 1. x is replaced by x minus 1. With respect to the standard basis தானே அவங்க சொல்லிட்டாங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் T கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை பண்ணணும். ரைட்டா? இப்போ என்ன ஒர்க்குன்னு பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்ன 1 x x ஸ்கொயர் x கியூப் P3னால 4 இருக்கும். ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேசிஸ் ஃபிக்ஸ் பண்றேன். T of 1 பார்க்குறேன். T of 1 என்னன்னா ஆக்சுவலாக T of x என்ன டெஃபினேஷன்? T of some P of x x is replaced by x plus 1 இல்லையா? T of P of x plus sorry P of x plus 1 plus P of x minus 1. So இப்போ T of P of x வரப்ப என்ன பண்ணா T of 1 வேணும் அப்படின்னா இந்த P of x வந்து 1 1 இஸ் 1ல வந்து x கிடையாது. அதனால x க்கு பதிலா x plus 1 போடால அதே 1 தான் வரும். x க்கு பதிலா x minus 1 போடால அதே 1 தான் வரும். ஆன்சர் 2 வரும். இந்த 2 வந்து நீங்க இந்த பேசிஸ் எலிமெண்டோட லீனியர் காம்பினேஷன் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா 2 into 1 plus 0 into x plus 0 into x square plus 0 into x cube. சரி, what is T of x? செகண்ட் எலிமெண்ட்டுக்கு இமேஜ் பார்க்கணும். P of x என்ன? P of x என்னன்னா இங்க x போட்டீங்கன்னா x is replaced by x plus 1 ஃபர்ஸ்ட் இதுல x வந்து x minus 1. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2x வரும். x plus 1 by x minus 1 2x வரும். 2x வந்து பேஸோட லீனியர் காம்பினேஷன் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா பேஸோட லீனியர் காம்பினேஷன் எழுதுனீங்கன்னா 1 into 0 plus 2 into x plus 0 into x square plus 0 into x cube வரும். அடுத்து P of x square. P of x square என்ன வரும்? x is replaced by x plus 1 and x is replaced by x minus 1. x plus 1 the whole square plus x minus 1 the whole square இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா 2x square plus 2 இருக்கும். ஸோ 2 into 1 plus 0 into x plus 0 2 into x square plus 0 into x cube. தென் இதுதான் மேட்ரிக்ஸாக இருக்கும். 2 0 0 0 2 0 0 2 0 2 0. அடுத்த T of x cube பார்க்குறப்ப T of x cube பார்த்தீங்க அப்படின்னா x plus 1 the whole cube plus x minus 1 the whole cube வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a cube. ஸோ 2x cube minus 3a squared b plus 3a squared b cancel ஆகிடும். plus 3ab squared plus 3ab squared வரப்ப plus 6x வரும். ஸோ 0 into 1 plus 6 into x plus 0 into x square plus 2 into x. So the answer is 6 0 6 0
இப்போ மேட்ரிக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் ஆஃப் த கிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரைட்டா? இப்போ இதுல டிட்டர்மினன்ட் பாத்தீங்க அப்படின்னா 16 வருது. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வேற. ஸோ டயங்கல் கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டும் 0வா இருக்கு. ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இது. அப்போ இதுக்கு ஐகன் வேல்யூவே தெளிவாக தெரியும். 2 2 2 2. ஸோ டிட்டர்மினன்ட் 16 வரும். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ இவங்க 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். அடுத்தது 2 இஸ் அன் ஐகன் வேல்யூ வித் மல்டிபிளிசிட்டி. ஸோ ஏ ஃபால்ஸ். 2 இஸ் அன் ஐகன் வித் மல்டிபிளிசிட்டி. இது ட்ரூ. இது வேணும் அப்படின்னா t-2i the whole square t-2i the whole cube பார்க்கணும். t-2i பார்த்தீங்கன்னா the whole square 0 வந்துருது. ஸோ t-2i the whole square 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா t-2i the whole cube 0 தான். whole power 4 0 தான். ஸோ b-யும் eliminated. whole cube not equal to 0 சொல்றாங்க, அதுவும் eliminated. whole square not equal to 0 சொல்றாங்க, அதுவும் eliminated. ரைட்டா? ஸோ t-2i வந்து ரொம்ப ஈஸி. வாட் இஸ் t-2i? 0 0 2 0 0 0 0 0 0 0. This is 6, right? 0 0. இதுதான் t-2i. ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே 0 ஆயிடும். So t-2i equal to 0 னால b c eliminated, a already eliminated. So the answer is d only. Next question. Next question பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல போன டிசம்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்னன்னா அவங்க மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறாங்க. ரைட்டா? ஸோ அப்ப டி ஆஃப் v1 எப்படி இருந்திருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. வாட் இஸ் டி ஆஃப் v1? இதுதான் அந்த டி ஆஃப் v1 ஓட ஸ்கேலர்ஸ். 1 into v1 plus 1 into v2 minus 2 into v3. 1 into v1 plus 1 into v2 minus 2 into v3. T of v2. T of v2 என்னன்னா இதுதான் செகண்ட் வெக்டரோட இமேஜோட அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ். minus 1 into v1 minus 4 into v2 plus 5 into v3. அடுத்து T of v3. 0 3 minus 3 இல்லையா? 0 into v1 plus 3 into v2 minus 3 into v3. ஸோ இதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல T of v3 equal to 0 தப்பு. T of v3 வந்து 0 இல்லை, 3v2 minus 3v3 அது. சரி, T of v1 plus v2. v1 plus v2 அர்த்தம் T of v1 plus v2 is nothing but T of v1 plus T of v2. So first one 0 வந்துடும். 0 into v1 minus 3 into v2 plus 3 into v3. So this is not equal to 0. So second one eliminated. v1 plus v2 plus v3. So T of v1 plus v2 plus v3 அப்படிதான் T of v1 plus T of v2 plus T of v3. இதை அப்படியே ஆட் பண்ணணும். இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 0 into v1 வரும் plus 0 into v2. இதில் பார்த்தீங்கன்னா minus 2 plus 5 minus 3 இதுவும் 0 ஆகிடும் plus 0 into v3. எல்லாமே 0 ஆச்சுன்னா ஆன்சர் 0 வந்துடும். ஸோ தேர்ட் ஒன் வந்து ட்ரூ. பார்ட் பி கொஸ்டின் அப்படின்றனால யூ நீட் நாட் கோ ஃபர்தர். ஸோ இதை செக் பண்ணி பாருங்க, இது ஃபால்ஸ் ஆகிடும். ஆன்சர் வந்து ஆப்ஷன். ஸோ இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கேட்காம மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ரைட்? ஸோ v1 என்ன வருதுன்னு எழுதியிருக்கோம், v2 என்ன இருக்குன்னு எழுதியிருக்கு, தென் v3 என்ன இருக்கு. ஆன்சர் ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ணும்போது ஆப்ஷன் 3 வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let V be a vector space of all real polynomials less than or equal to 10. T of P of x equal to P dash of x for P belongs to B. Be a linear transformation from B to B. Consider the basis. அவங்களே கொடுத்துட்டாங்க. Then the matrix of T கேட்டிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து matrix of T கேட்டிருக்காங்க. So T is a function from P10 to P10, right? அப்ப நீங்க மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க கண்டுபிடிச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டி ஆக்சுவலா என்னன்னா டி ஈக்குவல் டு டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னன்னா பி டேஷ் ஆஃப் எக்ஸ்.
ஒரு 10th டிகிரி பாலினாமியல் எடுத்துக்கோங்களேன். p of x வந்து ஒரு 10th டிகிரின்னு வைங்க. இப்போ p dash of x என்னவா இருக்கும்? ஒரு 9th டிகிரி பாலினாமியல் இருக்கும். p double dash செகண்ட் டைம் அப்ளை பண்றேன். t squared of p of x 2 தடவை செய்யணும். அப்ப p double dash இருக்கும். இது வந்து ஒரு 8th டிகிரி பாலினாமியல். அடுத்தது t cube of p of x equal to p triple dash of x which is a 7th degree polynomial. ஸோ ஒரு ஸ்டேஜில் அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா t power 11 of p of x என்னவா வரும்னா 0 ஆயிடும். ஸோ t power 11 equal to 0 for all p of x. T is a nilpotent matrix. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஓவர் த பாலினாமியல் நீங்க செஞ்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா 0 ஆயிடும் ஒரு ஸ்டேஜில். பாலினாமியலுக்கு மட்டும்தான் அது, ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு அப்படி கிடையாது. ஸோ பாலினாமியல் நீங்க டிஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து 0 ஆயிடும். ஸோ டி அந்த அது வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து நில்போட்டன்ட். ஸோ 2 இஸ் a nilpotent matrix. nilpotent matrix, nilpotent transformation எப்படி தான் சொல்லிக்கலாம். nilpotent matrix. ஸோ nilpotent matrix நமக்கு ஐகன் வேல்யூ என்னன்னு தெரியும். 0 0 0 இதெல்லாம் தெரியும். நாட் டயகனலிசபிள், நாட் டயகனலிசபிள். ரைட்டா? இவங்க வந்து ஏ தான் மேட்ரிக்ஸ்னு சொல்றதுனால t power 11 equal to 0 போல நான் a power 11 equal to 0 எழுதிக்கிறேன். ஸோ a is a nilpotent matrix அப்படி எழுதிக்கலாம். ஸோ ட்ரேஸ் ஆஃப் என்ற சம் ஆஃப் ஐகன் வேல்யூ, சம் ஆஃப் ஐகன் வேல்யூனா 0 + 0 + எக்ஸெட்ரா + 0 வரும். ஸோ ஆன்சர் 0 தான் வரும். இவங்க 1 கொடுத்துருக்காங்க, அது ஃபால்ஸ். ஸோ ஏ வந்து ஃபால்ஸ். டிட்டர்மினர் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஸோ 0 × 0 × 0 எக்ஸெட்ரா n டைம்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 0 0 ஆயிடும். ஸோ டிட்டர்மினர் a equal to 0 true. There is no m such that a power m equal to 0. இந்த மாதிரி a power m equal to 0 வர மாதிரி எந்த m இருக்காதுன்றாங்க. இல்லை, 11 இருக்கு, 12 இருக்கு, 13 இருக்கு, 14 இருக்கு, நிறைய இருக்கு. So there is no m satisfy the given condition. அது தப்பு. ஏன்னா it is a nilpotent matrix. A has a non-zero eigenvalue. A has a non-zero eigen. Nilpotent matrix has 0 is the only eigenvalue. So இது eliminated. Actually B select ஆயிட்டாலும் நீங்க விட்டலாம். இந்த part B question. இருந்தாலும் நீங்க ஒவ்வொன்றையுமே பாக்குறீங்க. T has a non-zero eigenvalue இல்ல. 0 is the only eigenvalue for nilpotent matrix. சரி. Next one. So t power 11 equal to 0. Therefore t nilpotent. Nilpotent ஆனது மீதி எல்லாத்தையுமே ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். Answer is option B. Next one. மறுபடியும் அதே கொஸ்டின். நீங்க இது 2016ல கேட்டிருக்காங்க, 2017ல கேட்டிருக்காங்க. Let V be a vector space of all polynomials of degree at most 3. P3ல இருக்கு. So all P3ல இருக்கு. P equal to P3. So இதுக்கு பேசிஸ் பாத்தீங்கன்னா 1x x² x³ இருக்கும். ரைட்டா? TB linear transformation differentiation சொல்லிட்டாங்க. differentiationனா nilpotent. nilpotentனா இங்க 4th degree 3rd degree t power 4 equal to 0 வரும். T nilpotent. nilpotent தான் நமக்கு என்னென்ன தெரியும். 0 is the only eigenvalue repeated n times. It is not diagonalizable. இப்போ வாங்க t invertible னு கேக்குறாங்க. invertible if only if 0 is not an eigenvalue. நம்ம ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம். t is invertible if only if 0 is not an eigenvalue. அதனால a வந்து false. ஏன்னா 0 எங்கிட்ட eigenvalue இருக்கு. 0 is an eigenvalue true. There is a basis with respect to which the matrix T is nilpotent. Yes, எப்பயுமே இந்த matrix T வந்து nilpotent தான். ஏன்னா இது வந்து ஒரு t power 4 equal to 0 வந்து நீங்க எப்படி matrix basis மாத்தி நீங்க கண்டுபிடிச்சாலும் t power 4 0 தான் இங்க. Therefore there is a basis with respect to which the matrix is nilpotent is true. Third one, with respect to some basis it is a diagonal matrix சொல்றாங்க. அப்படி வந்து அதுக்கு பேர் diagonalizable னு பேர். ஏதோ ஒரு பேசிஸ்ல அது diagonal matrix மாறுது அப்படின்னா then it is diagonalizable அப்படின்னு அர்த்தம். But nilpotent matrices are not diagonalizable. Therefore D வந்து false. So we have only two answers, B and C. There is an eigenvalue. There is a basis with respect to which T is nilpotent. T power 4 equal to, therefore T is nilpotent. The answers B and C. Right. Next one. So rank nullity theorem பார்க்கிறோம்.
ரொம்ப முக்கியமான தேர் அது. Suppose P is a transformation from B to W, linear transformation இருக்கு. இதுல rank of T அப்படின்னா dimension of the range of T அப்படின்னு பேர். ஸோ Bல இருந்து W ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து நேரா ஆன் டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி மேப்டு டு சம் ஸ்பேஸ். இந்த ரேஞ்ச் இதுக்கு பேர் ரேஞ்சுன்னு பேர். ஸோ இந்த பெரிய செட்டுக்கு பேர் வந்து கோடமைன். இது V, இது W. நீங்கள் W is to be a கோடமைன். இந்த இதுக்கு பேர் ரேஞ்சுன்னு பேர். அந்த ரேஞ்சோட டைமென்ஷனுக்கு பேர் வந்து ரேங்க். ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச். அடுத்தது கெர்னல். கெர்னல்னா என்னன்னா இங்க உள்ள ஐடென்டிட்டிக்கும் நிறைய மேப் ஆகும். இஃப் இட் இஸ் அன் ஐடென்டிட்டி, ஒரு 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 ஸ்பேஸே அதுக்கு மேப் ஆகும். எதெல்லாம் அதுக்கு மேப் ஆகுதோ அந்த ஸ்பேஸை எல்லாம் எடுத்து ஒரு அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு செட்டப் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் வந்து கெர்னல்னு பேரு. இந்த கெர்னல், ஸோ இந்த கெர்னலோட டைமென்ஷன் திஸ் ஐடென்டிட்டி, இதுக்கு பேர் கெர்னல்னு பேரு. இந்த கெர்னலோட டைமென்ஷனுக்கு பேர் வந்து நல்லிட்டி அப்படின்னு பேரு. ஸோ ரேங்க் நல்லிட்டி தியரம் என்ன சொல்லலாம்? டைமென்ஷன் ஆஃப் V ஈக்குவல் டு ரேங்க் பிளஸ் நல்லிட்டி. டைமென்ஷன் ஆஃப் Vன்றது டொமைனோட டைமென்ஷன். டொமைனோட டைமென்ஷன் ரேங்க் பிளஸ் நல்லிட்டிக்கு ஈக்குவல் ஆயிருக்கும். இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கோடமைன்ஸ் டைமென்ஷன். ஸோ கோடமைன்ஸ் டைமென்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கணும்ன்ற அவசியம் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ். ஸோ டைமென்ஷன் ஆஃப் V இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் T பிளஸ் நல்லிட்டி ஆஃப் T. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ல இஃப் A is a matrix of T with respect to some basis, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒண்ணுதான். ஒரு மேட்ரிக்ஸுக்கு நீங்க ரேங்க் கண்டுபிடிக்கிறதும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். ரைட்? A is a matrix of T with respect to some basis. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேட்ரிக்ஸ் ஏ இருக்கும்போது ஏக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதும் டிக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். கவனமா பாருங்க, இங்க ரேங்க்ன்றது வேற மேட்ரிக்ஸோட ரேங்க், இங்க ரேங்க்ன்றது என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச். பட் தே ஆர் கோயின்சிடென்ட். ரெண்டு ஒரே ஆன்சர் தான் வரும். நல்லிட்டி ஆஃப் ஏ, நல்லிட்டி ஆஃப் இயும் நல்லிட்டி ஆஃப் டியும் ஒண்ணுதான். ஏயோட நல்லிட்டி அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் ரேங்க்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நல்லிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் ஈக்குவல் டு நல்லிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் நல்லிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். டென் பின்றது இங்க நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரைட்டா? ஸோ பி இஸ் என் டைமென்ஷனல் ஸ்பேஸ், டபிள்யூ வந்து எம் டைமென்ஷனல் தான். மேட்ரிக்ஸ் ஆஃப் டி வந்து எம் பை என் மேட்ரிக்ஸ் ஆகும். என் வந்து காலம்ஸ்ல போயிடும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் நல்லிட்டி ஆஃப் ஏ வந்து இட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். கெர்னல் நார்மலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் AX ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெர்னலை சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் AX ஈக்குவல் டு 0 அந்த மாடல்ல சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். கெர்னலோட டெஃபினேஷன் இதுதான். அதாவது இங்க கெர்னல் அப்படின்றதுனால செட் ஆஃப் ஆல் B such that T of B equal to 0. மேட்ரிக்ஸ்ல கெர்னல் அப்படின்றது என்னன்னா சொல்யூஷன் ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆல் X such that A of X அல்லது AX equal to 0. ரெண்டும் ஒண்ணுதான். அங்க வந்து T of B equal to 0 இருந்து ஒரு கலெக்ஷன் போட்டா கிடைக்கும். நீங்க செட் ஆஃப் ஆல் AX equal to 0 போட்டீங்கன்னா கிடைக்கும். சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் AX equal to 0நாலும் கெர்னல்னாலும் ஒண்ணுதான். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலன்ட். இதுல சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க போது இது எல்லாமே ஈக்குவலன்ட் தான். ப்ரூஃப் ஈஸி. A வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் 0 இஃப் எக்ஸிஸ்ட். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும்போது தான் அது எக்ஸிஸ்டா இருக்கும். A வந்து 1 இருந்தாலும் கெர்னல் ஆஃப் A வந்து சிங்கிள் 0 ஒண்ணுதான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். T is 1 if and only if ker T equal to singleton 0 யூஜில படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ரிசல்ட் A is 1 if and only if ker A equal to singleton 0. Nullity of A. கெர்னலோட டைமென்ஷன் பேர் வந்து நல்லிட்டின் பேர். ஸோ கெர்னலோட டைமென்ஷன் பேர் வந்து நல்லிட்டின் பேர். ஜீரோ ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து என்னன்னா ஸோ நல்லிட்டி ஆஃப் A equal to dimension of kernel. Kernel is nothing but singleton 0. Zero space dimension வந்து 0. So nullity of A வந்து 0. எல்லாமே if and only if. இது இருந்தா இது வரும், இது இருந்தா இது வரும். எல்லாமே if and only if தான். அடுத்தது 0 is not an eigenvalue. So nullity of A வந்து 0 வரைக்கும் 0 is not an eigenvalue. அப்படின்னா 0 eigenvalue இருந்தது அப்படின்னா கெர்னல்ல வந்து கூட எலிமெண்ட்ஸ் இருக்கும். 0 உள்ள ஒரு ஐகன் வேல்யூ இருந்தா there exists
x not equal to 0 such that ax equal to 0x னு வரும். 0 ஐகன் வேல்யூவா இருந்ததுன்னா அது 0 into x னு 0 ஆயிடும். ஸோ ax equal to 0 னு வந்துடும். அப்போ நலிட்டி வந்து நான் 0 ஆயிடும். நலிட்டி வந்து நாட் ஈக்குவல் கெர்னல் வந்து நல் ஈக்குவல் எக்ஸ் அட்லீஸ்ட் இருக்கும். ஸோ 0 is not an eigen value. 0 ஐகன் வேல்யூவா இருந்ததுன்னா கெர்னல்ல வந்து மோர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 0 is not an eigen value. ax equal to 0 has unique solution. ஏன்னா determinant exist ஆயிருது இல்லையா, சில நேரங்களில் ax equal to 0 has unique solution. Solution space of ax equal to 0ன்றது ஒன்றும் இல்லை, கெர்னல் தான். p of x equal to 0 வரணும்னா என்ன அர்த்தம்? Then implies x belongs to the kernel. But kernel 0 மட்டும் தான் இருக்கு. Right? So tx equal to 0 has unique solution 0, x equal to 0. 0 தவிர வேற சொல்யூஷன் கிடையாது. So the solution space of ax equal to 0 பேர் வந்து nullity. சரி, the solution space of ax equal to 0 தான் என்னன்னா kernel. So இதுக்கு போல kernel போட்டீங்கன்னா kernel is of dimension. So kernel வந்து singleton 0, so nullity. Nullity வந்து 0. Nullity 0ன்றது தான் வேற வார்த்தையில சொல்லியிருக்காங்க இங்க. Solution space of ax equal to 0 is of dimension 0. So solution space of ax equal to 0 is nothing but kernel. Kernel is of dimension 0. So kernel வந்து single 0 னு சொல்றோம், அல்லது nullity வந்து kernel dimension பேர் nullity. Nullity is of 0 னு சொல்றோம். So rewordings தான் எல்லாமே, concept wise எல்லாமே equal statement. They are only just rewordings. ax equal to b admits at most one solution. Suppose ரெண்டு சொல்யூஷன் இருந்ததுன்னு வைங்க. ax1 equal to b னு ஒரு சொல்யூஷன், ax2 equal to b னு ஒரு சொல்யூஷன். Then a times of x1 minus x2 வந்து equal to 0 ஆயிடும். Or x1 minus x2 belongs to the kernel. Kernel வந்து 0 மட்டும் தான் இருக்கீங்க. So x1 minus x2 equal to 0. So x1 equal to x2. So ரெண்டு டிஃபரெண்ட் சொல்யூஷன் இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ரெண்டுமே ஒன்று தான் சொல்லிடுது. So ax equal to b admits at most one solution. At most ஒன்னோட rewordings. ax equal to admits unique solution if exists. At most ஒன்னு அர்த்தம் ஒன்னு சொல்யூஷன் இருக்காது, இருந்தா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். Second statement அதே தான், if exists it has unique solution. So ax equal to b admits unique solution. அடுத்தது ax equal to b admits unique solution if a is a square matrix. a square matrix இருக்கும்போது a inverse exist இருக்கும். a inverse exist இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா x equal to b a inverse கண்டுபிடிச்சிடலாம். அந்த கேஸ்ல if exist கிடையாது. if a is a square matrix then ax equal to b admits unique solution. rank of a அப்படின்றது equal to number of ஏன்னா kernel singleton 0 ஆயிடுது இல்லையா, rank plus nullity வந்து number of columns, இங்க nullity வந்து 0, அப்ப rank equal to number of columns மாறிடும். column vectors of a are linearly independent. So rank அப்படின்றது number of rankன்றதும் row rank column rank எல்லாமே ஒண்ணுதான். rankனாலும் சரி row rankனாலும் சரி column rankனாலும் சரி எல்லாமே ஒண்ணுதான். ரோ ரேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், அதாவது ரோ ஸ்பேஸோட டைமென்ஷன் அது. ஸோ எத்தனை இண்டிபெண்டன்ட் ரோ வெக்டர்ஸ் இருக்கோ அதுக்கு அதுதான் ரோ ஸ்பேஸோட டைமென்ஷனா இருக்கும். எத்தனை வெக்டர் வந்து எத்தனை காலம்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கோ அதுதான் காலம் ஸ்பேஸோட டைமென்ஷனா இருக்கும். ரைட். ஸோ காலம் வெக்டர்ஸ் வந்து எப்பயுமே லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும், ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கிறதுனால. இப்போ ப்ராப்ளம், இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்க, ப்ராப்ளத்தை படிச்சு பாருங்க. The row space of a 20 by 50 matrix A has dimension 13. So row space, column space, row space or dimension வந்து rank and பேர், row rank and பேர். Dimension of row space அதுக்கு பேர் வந்து row rank and பேர். Dimension of column space இதுக்கு பேர் வந்து காலம் ரேங்க் அப்படின்னு பேர். ஜென்ரலா ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரோ ரேங்க்னாலும் காலம் ரேங்க்னாலும் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏனாலும் ஒண்ணுதான். ஸோ ரோ ரேங்க் ஈக்குவல் டு காலம் ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோ ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. ரோ ரேங்க் வந்து 13 அல்லது ரேங்க் வந்து 13.
ரேங்க் வந்து 13. ரைட்டா, நம்ம ரேங்க் நலிட்டி தியரி என்ன சொல்லுது? ஸோ எனக்கு ரேங்க் வந்து 13. ரேங்க் நலிட்டி தியரி என்ன, ரேங்க் பிளஸ் நலிட்டி என்னன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இங்கே 50. ரேங்க் வந்து 13. 13 பிளஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னன்னா 50. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் மஸ்ட் பி 37. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? சாரி, நலிட்டி ஈக்குவல் டு 37. ரைட்டா, ஸோ நலிட்டி ஈக்குவல் டு 37 கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? டைமென்ஷன் ஆஃப் த ஸ்பேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் A equal to 0. ஸ்பேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்க்கு பேர் வந்து கெர்னல். ஸ்பேஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் AX equal to 0 பேர் வந்து கெர்னல். டைமென்ஷன் ஆஃப் த கெர்னலுக்கு பேர் வந்து நல்லிட்டி. டைமென்ஷன் ஆஃப் த கெர்னலுக்கு பேர் வந்து நல்லிட்டி. வாட் இஸ் நல்லிட்டின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ நல்லிட்டி ஈக்குவல் டு 37. ரைட். ஸோ இங்க கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரேங்க் பிளஸ் நல்லிட்டி வந்து 50, ரேங்க் வந்து 13, நல்லிட்டி எவ்வளவு? இதான் கொஸ்டின். ரேங்க் நேரா கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா ரோ ரேங்க் கொடுக்குறாங்க. ரோ ரேங்கை நேரா கொடுக்காம அதோட டெஃபினேஷன் யூஸ் பண்றாங்க, டைமென்ஷன் ஆஃப் தி ரோ ஸ்பேஸ். அடுத்தது நல்லிட்டி நேரா கேட்கல, சொல்யூஷன் ஸ்பேஸோட டைமென்ஷன்றாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரேங்க் வந்து 13. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரேங்க் பிளஸ் நல்லிட்டி வந்து 37. ஆன்சர் வந்து dimension of the solution space of AX equal to 0 is 37. Next question பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. இல்ல ஆன்சர் இருக்கு, ஆன்சர் பார்க்காதீங்க, கொஸ்டின் படிங்க. The system of equation AX equal to 0, A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. System of linear equation AX equal to has a solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. determinant of A வந்து not equal to 0 அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. determinant of A not equal to 0 கண்டுபிடிச்சிருக்காங்க. So rank of A equal to 3. rank 3. rank 3 என்ன அர்த்தம்? So A is a matrix, it is a 3 by 3 matrix. So A is a function from R power 3 to R power 3. It is a 3 by 3 matrix. Right. And rank வந்து 3 ன்னு சொல்லிட்டாங்க. ரேங்க் வந்து 3. அதாவது என்னன்னா R power 3 ல இருந்து R power 3 ஒரு 3 dimensional ஸ்டூடண்ட் 3 dimensional ஸ்பேஸ் போது ரேங்க் 3, ரேஞ்சோட டைமென்ஷன் 3. அப்ப ரேஞ்ச் எப்படி போகுதுன்னு அர்த்தம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் A equal to R3. சொல்யூஷன் ஃபார் எனி y. AX equal to y வந்து எந்த y இருந்தாலும் சொல்யூஷன் இருக்கும். As சொல்யூஷன் ஃபார் எனி y. ரைட்டா, ஏன்னா எல்லாத்துக்குமே AX equal to y வந்து எல்லா R power 3க்கும் போகுது. அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி A inverse exist டைரக்டா முடிக்கிறாங்க, A inverse exist. அப்ப AX equal to y, AX equal to y ல வந்து y வந்து நோன். ரைட்டா, x என்னன்னு தெரியணும். ஸோ x equal to A inverse y ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா A வந்து determinant of A not equal to 0 A inverse exist. A inverse y for each y I can have x. So if the system of linear equation has solution for all y, எந்த y ஆ இருந்தாலும் A inverse ஆல மல்டிப்ளை பண்ணி I can get a solution. So the answer is option 4. The answer is option 4. Next. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let A be an M-by-N matrix of rank n. Question படிச்சு பாருங்க. With real entries, choose the correct statement. So question எதுவுமே இல்லை, it is an M-by-N matrix அவ்வளவுதான் with the rank n. கவனமா பாருங்க. Sorry. So A is an M-by-N matrix. Rank வந்து என்ன? நமக்கு ரேங்க் நலிட்டி தியரி என்ன சொல்லுது? ரேங்க் பிளஸ் நலிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரேங்க் பிளஸ் நலிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்க நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னன்னா n. ஸோ இங்க ரேங்க்கும் n. ஸோ n பிளஸ் நலிட்டி ஈக்குவல் டு n. ஸோ நலிட்டி மஸ்ட் பி 0. Nullity must be 0. So kernel must be kernel of T. Kernel of A must be single 0. Z is not an eigenvalue. நிறைய அந்த nullity equal to 0 வரதா நிறைய ஈக்குவல்னு சொன்னேன் இல்லையா?
ஸோ அப்போ என்ன எது கரெக்ட்? பார்ட் பி கொஸ்டின் வேற. ஸோ எது கரெக்ட்னு பாருங்க. ax equal to b has a solution for any b கிடையாது. ax equal to b has a solution, has at most one solution. Has a solution has at most one solution, அதனால இது தப்பு. ax equal to does not have a solution தப்பு. x equal to 0 போட்டா அது ஆன்சர் தான். So ax equal to 0 has only one solution 0. கெர்னலோட சொல்யூஷன் கெர்னல் தான் ax equal to 0 சொல்யூஷன் ஸ்பேஸ். So x equal to 0 ஒரு சொல்யூஷன் இருக்கு. does not have a solution தப்பு. does not have a non-zero solution correct. So does not have a solution தப்பு. If ax equal to 0 has a solution, then it is unique. Is it true? It has at most one solution. It has at most one solution. If exists, it is a unique solution. If it has a solution, then it is unique. Correct. It has so first one வந்து solution இருக்குன்னு சொல்லுது, அது தப்பு. தேர்ட் ஒன் என்னன்னா சொல்யூஷன் இருந்ததுன்னா அது யூனிக்கா தான் இருக்கும், அது ட்ரூ. பார்ட் பி கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் ட்ரூ, ஃபோர்த் ஆப்ஷன் பத்தி பேசணும்னு அவசியம் இருக்காது. அது ரொம்ப ஈஸி தான், யூ கேன் டிஸ்ப்ரூவ் இட், ரைட்? So the answer is option C here. Rank plus nullity equal to number of columns. Rank equal to n implies that nullity equal to 0. Nullity 0 வரதுன்னா option C. The following are equivalent னு ஒன்று எழுதியிருப்போம் இல்லையா, அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A is a 5/5 matrix. ரைட்டா? ஸோ இப்போ ரேங்க் பிளஸ் nullity வந்து 5. அதே போல டைமென்ஷன் ஆஃப் த சொல்யூஷன் ஸ்பேஸ், டைமென்ஷன் ஆஃப் த சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் A equal to 0 அப்படின்னு அர்த்தம், நல்லிட்டின்னு அர்த்தம். இஸ் அட்லீஸ்ட். ஸோ இங்கே என்னன்னா ரேங்க் பிளஸ் nullity ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னன்னா 5. இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் த சொல்யூஷன் nullity என்னன்னா அட்லீஸ்ட் 2ன்றாங்க. nullity மினிமம் 2. அதாவது nullity என்னன்னா 2, 3, 4, 5 இதுல இருக்கலாம். அப்ப ரேங்க் என்ன ஒரு டோட்டல் 5 இதுல 3 இருக்கலாம், ரேங்க் 3 இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், அல்லது 1 இருக்கலாம், அல்லது 0 இருக்கலாம். அந்த கேஸ் ரேங்க் பிளஸ் nullity வந்து 5 வரணும் இல்லையா? ஸோ ரேங்கோட பாசிபிலிட்டிஸே தான் 0, 1, 2, 3. ரேங்க் மேக்ஸிமம் 3 தான் இருக்கும். ரேங்க் மேக்ஸிமம் 3 இருந்ததுன்னா ரேங்க் ஸ்கொயர்டும் மேக்ஸிமம் 3 தான் இருக்கும். ரைட்டா? ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர், ரேங்க் ஆஃப் ஏ வந்து ரேங்க் ஆஃப் ஏ மேக்ஸிமம் 3 தான் இருக்கு அப்படின்னு வைங்க. தென் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயரும் மேக்ஸிமம் 3 தான் வரும். டிபெண்ட்ஸ், 3 விட குறையுமா இல்லையான்றது ஏ டிபெண்ட் பண்ணது. கண்டிப்பா கூடாதானா? ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3 ட்ரூ. ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 ஃபால்ஸ். ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் 3 இருக்கணும்னு அவசியம் இல்லை, குறையவும் செய்யலாம், அதனால இது ஃபால்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து 0ன்றாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் 0னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 பாருங்க. nullity வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. ஆக்சுவலா nullity கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2. nullity கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2 அர்த்தம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ரைட்? அதான் 0 இஸ் an eigen value அர்த்தம். nullity கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 implies that 0 is an eigen value. 0 eigen value determine வந்து product of eigen values. So அது 0 ஆயிடும். determinant of a 0 னா ஒரு மேட்ரிக்ஸ் determinant 0 வந்தா determinant of a equal to 0 வந்தா determinant of a squared என்னன்னா determinant of a into determinant of a 0 into 0 0 ஆயிடும். So determinant of a squared is also 0. So இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. rank plus nullity 5, nullity minimum 2 இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. So rank maximum 3 இருக்கும். ரேங்க் வந்து எப்பயுமே ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிசஸ்க்கு ரேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏபி, rank of AB is less than or equal to minimum of rank of A, rank of B. Rank of B. So rank of A squared வேணும்னா B equal to A படுங்க less than or equal to rank of A. இது less than or equal to 3 நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. So rank of A squared is always less than or equal to 3. A2 B கண்டிப்பா இருக்காது, greater than 3 போகாது, equal to 3 வேணா நிக்கலாம். C equal to 3 எக்ஸாக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, it may decrease. D வந்து ரொம்ப ஈஸி, determinant of A 0 இருக்கணும், determinant of A squared 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், rank plus nullity வந்து 5 இருக்கு, nullity greater than or equal to 2 rank வந்து less than or equal to 3. So rank of A squared is also less than or equal to 3. There is an eigen value, ஏன்னா nullity வந்து more than 1 இருந்தாலே, more than greater than or equal to 1 இருந்தாலே
there is an eigenvalue. So determinant of A 0 ஆயிடும். Answer வந்து A and D. Next question. December 2020. இப்போ போன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. A is an n by n matrix. Question படிங்க. A is an n by n matrix such that the first three rows of A are linearly independent. Rest of the rows நமக்கு தெரியல, ஐடியா இல்ல. A is an n by n matrix. என்ன 5 காலம் கொடுத்திருக்காங்க, அதனால மினிமம் 5ஆவது இருக்கும். So it is n by n matrix. First three rows வந்து linearly independent சொல்லிட்டான். first rows இல்லையா. First row linearly independent. Second row linearly independent. Third row linearly independent. இதுக்கப்புறம் நிறைய ரோ இருக்கு. மினிமம் 5ஆவது இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 5 இது n by n வேற இல்லையா. நிறைய ரோக்கு அது லீனியர் இண்டிபெண்டா இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸுக்கு பேர் வந்து ரோ ரேங்க்னு பேர். அப்ப ரோ ரேங்க் என்னன்னா, கவனிங்க, ரோ ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா, ரோவெல்லாம் வச்சு நீங்க ஜெனரேட் பண்ணீங்க, ஒரு ஸ்பேஸ் ஜெனரேட் பண்ணீங்க, அது கிடைக்கிற ஸ்பேஸ் வந்து ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பேர். ரோனா வி லெட் இட் பி V1. அதாவது இந்த எலிமெண்ட் வந்து நீங்க V1 வச்சுக்கிறீங்க, இந்த ரோ வந்து V2ன்னு வச்சுக்கிறீங்க, இந்த ரோ V3ன்னு வைக்கிறீங்க. இந்த மாதிரி V1 V2 எக்ஸெட்ரா Vn வரை இருக்குல்ல. இதை வச்சு நீங்க ஒரு ஸ்பேஸ் ஸ்பேன் பண்ணா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா. அந்த ஸ்பேஸுக்கு பேர் வந்து ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பேர். ரோ ஸ்பேஸ் ரேங்க் பேர் ரோ ரேங்க்னு பேர். என்கிட்ட மினிமம் 3 இண்டிபெண்டன்ட் வெக்டர் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப ரோ ரேங்க் மினிமம் 3 இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. இட் ஹஸ் 5 காலம்ஸ் தட் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். 5 காலம் வந்து இதுக்கு இண்டிபெண்டன்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் இண்டிபெண்டன்டா இருக்கு, ஏதோ ஒரு 5 காலம்ஸ் இண்டிபெண்டன்டா இருக்கு. ரைட். அப்ப காலம் ரேங்க் வந்து மினிமம் 5 இருக்கு. ஆனா நமக்கு ரோ ரேங்க்னாலும் காலம் ரேங்க்னாலும் ஒண்ணுதான். சரி, ரேங்க்கும் ரோ ரேங்க் காலம் ரேங்க் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ என்னென்ன இருக்கும், ஆனா காலம் ரேங்க் வந்து மினிமம் 5 இருக்கு. அப்போ ரோ ரேங்க் மினிமம் 5 இருக்கணும். ஸோ இந்த 3 ரிமூவ் கூட ஐ கேன் பிளேஸ் as 3. அப்போ மினிமம் 5 இண்டிபெண்டன்ட் ரோவாவது இருக்கணும். ஸோ A has at least 5 இண்டிபெண்டன்ட் ரோஸ் வந்து ட்ரூ. ரேங்க் மினிமம் 5 இருக்கணும். அவங்க 3 to 5 கொடுத்துருக்காங்க, இது ஃபால்ஸ். ரேங்க் ஆஃப் A வந்து greater than or equal to 5. ரேங்க் ஆஃப் A ஸ்கொயர் greater than or equal to 5 இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து ரேங்க் greater than or equal to 5 இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் A ஸ்கொயரும் அதே 5 இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா T ஆஃப் சம் ஒரு 10 by 10 இருக்குன்னு வைங்களேன். V1 V2 V3 எக்ஸெட்ரா P10. இதோட இமேஜ் எப்படி இருக்குன்னா V6 V7 V8 V9 V10 0 0 0 0 0 இப்படி கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரேங்க் வந்து 5 இதுக்கு. நீங்க கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 5 டைமென்ஷனல் ஸ்பேஸா இருக்கும். ஆனா T ஸ்கொயர் வந்து 0. ரெண்டாவது அப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆயிடும் எல்லாமே. அப்ப அதுக்கு வந்து ரேங்க் ஆஃப் T ஸ்கொயர் வந்து 0 ஆயிடும். அதான் ரேங்க் 5 இருக்கு, ரேங்க் ஆஃப் A வந்து இங்க 5 இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல ரேங்க் ஆஃப் A வந்து 5 இருக்கு. ஆனா ரேங்க் ஆஃப் A ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 0 ஆயிடுது. டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்ரிக்ஸ். ஸோ ரேங்க் ஆஃப் A greater than or equal to 5 ட்ரூ. அதுக்காக ரேங்க் ஆஃப் A ஸ்கொயர் greater than or equal to 5 இருக்குமானா டிபெண்ட்ஸ்ன்றனால ஃபால்ஸ் போடுறேன். ஆக்சுவலா இது டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்ரிக்ஸ். இதே நேரத்துல இந்த இடத்துல நான் V1 V2 V3 V5 போட்டேன்னு, இது V1 V2 V3 V5 போயிட்டீங்கன்னா அந்த கேஸ்ல எல்லாமே 5ஆவே இருக்கும். எத்தனை தடவை அப்ளை பண்ணாலும் 5ஆவே இருக்கும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா T பவர் n equal to T வந்து நிற்கும். ஸோ இது வந்து 5 இருக்கணும், மீதி எல்லாமே 5 வரும். ஸோ தட் டிபெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா A has 5 linearly independent rooms. செகண்ட் ஒன் வந்து rank of A greater than or equal to 5. Right? So the answer is 1 and 3. போன எக்ஸாம்பிள்ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. Let R power n be the space of
or linear map. If kernel of T denotes the kernel of, then which of the following are true கேட்டிருக்காங்க. கவனிங்க, எல்லா ஃபார்முலும் இது ஸ்பேஸ் ஆஃப் லீனியர் மேப் ஃப்ரம் R power n. எல்லா R power 5 தான் கொஸ்டினே. எல்லாரும் R power 5 or எல்லா R power 6 தான் கொஸ்டின். ரைட்டா? R from R அப்ப T இதுல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா T is a transformation from so T is a transformation from R power 5 to R power 5. இவங்க என்ன சொல்றாங்க, T வந்து இப்ப டைமென்ஷன் சாரி டிம்பி வந்து இங்க 5. அப்ப ரேங்க் பிளஸ் நலிட்டி வந்து 5. இவங்க என்ன சொல்றாங்க, ரேங்க்கும் ஒரே நம்பர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, ரேங்க்கும் ஒரே நம்பர் இருக்கணும், ரேங்க்கும் கெர்னலும் சேமா இருக்குன்றாங்க. ரேங்க்கும் கெர்னலும் சேம் ஸ்பேஸ் இருக்குன்றாங்க. ரேங்க்கும் கெர்னலும் சேம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ரேங்க்கு ஒரு கே போறேன், கெர்னலும் அதே தான், கே போற நலிட்டி அதே தான். ஸோ கே பிளஸ் கே வந்து 5 வரணும், 2k வந்து 5 வரணும். which is not possible. ரெண்டு சேம் நம்பர் ஆட் பண்ணா 5 வராது. ரெண்டு சேம் இன்டீஜரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 வராது, 2.5 இருக்கும். which is not possible. ஏன்னா 2 6 பதிலா 2 போட்டா இன்னும் 2 போடணும், 4 தான் வரும். 6 பதிலா 3 போட்டா இன்னும் 3 தான் போடணும், 4 தான் வரும். ஸோ ரேங்க் பிளஸ் நலிட்டி cannot be even here. ஏன்னா ரேங்க்கும் நலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கிறனால ரேங்க் பிளஸ் நலிட்டி cannot be odd number, must be an even number. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். there exists t கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஃபால்ஸ். செகண்ட் ஒன், that does not exist t satisfying this condition. அதே கொஸ்டின் தான், ஃபர்ஸ்டா செகண்ட் ஆன்சர் தான் கொஸ்டின். ஃபர்ஸ்டா செகண்ட் ரெண்டு ஒரே கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து எக்ஸிஸ்ட் இருக்குமா, செகண்ட் ஒன்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ that does not exist. ரீசன் என்னன்னா நமக்கு வந்து ரெண்டு சேம் நம்பர் ஆட் பண்ணும்போது ஒரு ஆட் நம்பர் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ், செகண்ட் வந்து ட்ரூ. சரி, தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க, t is a transformation from R power 6 to R power 6. ரைட்டா? ரேங்க் பிளஸ் நலிட்டி 6 வருமா, ஈக்குவல் டு 6 வரணும். ரேங்க் ஈக்குவல் நலிட்டி வருமானா வரும். ரேங்க் பல 3, நலிட்டி பல 3 எடுக்கலாம் இல்லையா. there exists a transformation in which range equal to kernel. இந்த பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். t is a transformation from x1, x2, x3, x4, x5, x6. so t is a transformation from x6 R power 6 to R power 6. so நான் எப்படி எழுதுறேன்னா, x1, x4, x5, x6, 0, 0, 0 போட்டிருக்கேன். இதுல ரேஞ்ச் என்ன வரும், ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இங்க ஒரு நம்பர் இருக்கும், இங்க ஒரு நம்பர் இருக்கும், இங்க ஒரு நம்பர் இருக்கும், இதெல்லாம் 0 இருக்கும். சரி, கெர்னல் என்ன, ஆன்சர் 0னா x4, x5, x6 0 வரணும், ஆன்சர் 0 வரும். இதெல்லாம் 0 வரணும். நீங்க கெர்னல்னா t of x equal to 0. ஸோ அப்போ இதெல்லாம் 0 வரணும், x4, x5, x6 0 இருக்கும். 0, 0, 0, x1, x2, x3 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ கெர்னலும் ரேஞ்சும் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. ரைட்டா? எக்ஸாம்பிள் நானே கொடுத்துட்டேன், எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. we can split, இதோட முடிச்சுக்கலாம் நீங்க. we can split. so there exists a transformation in which range equal to kernel we can true. நான் எக்ஸாம்பிளே கொடுத்துட்டேன். ஸோ இது ட்ரூவா இருக்கிறனால that does not exist கேஸ் கிடையாது, இது ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ the answers 2 and 3. ரேங்க் பிளஸ் நலிட்டி என்ன, ரேங்க் ஈக்குவல் நலிட்டி வேற இருக்கணும். ஸோ 5 கேஸுக்கு பாசிபிலிட்டி இல்லை, 6 கேஸுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 2 and 3 is the answer. Next one. A is an invertible 4x4 real matrices. Then which of the following are not true? Invertible னு கொடுத்துட்டாங்க. ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்ப என்ன அர்த்தம், டிடர்மினன்ட் ஆஃப் A வந்து not equal to 0. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து ரேங்க் ஈக்குவல் டு 4. ஸோ ரேங்க் ஈக்குவல் டு 4ன்றனால A ட்ரூ ஆயிடும். ஃபார் எவ்ரி வெக்டர் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ன்றனால x equal to A inverse B is a solution. For every vector B it is a solution. Right? Rank 4 இருக்கிறனால rank plus nullity வந்து 4 வரணும். Rank plus nullity equal to number of columns. Number of columns வந்து 4. Rank 4 இருந்ததுன்னா then nullity must be 0. அப்ப null space என்னன்னா singleton 0. So dimension of the null space வந்து 0 இருக்கும். Nullity வந்து 0 இருக்கும். இவங்க வந்து greater or equal to 1 கொடுத்திருக்காங்க. அதனால இது false. Right? A kernel singleton 0 இருக்கனால 0 is not an eigenvalue.
So 0 is an eigenvalue if only if determinant of A not equal to 0. So 0 is not an eigenvalue. Right, a 0 eigenvalue if determinant of A equal to 0 ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம். If determinant of A not equal to 0, therefore 0 is an eigenvalue false. 0 is not an eigenvalue. So the answer is A and determinant of A not equal to 0, nullity 0, rank of 4 ஆயிடும். Answer not true கேட்டிருக்காங்க. So not true கேட்டிருக்காங்க. A யும் B யும் true. A true, B true, C false, D false. So not true கேட்டிருக்கனால answer C and D. True கேட்டிருந்தாங்கன்னா 1 and 2 இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let V be a vector space of all complex polynomials of degree less than or equal to n. Then D of P of x equal to P dash of 1 ன்றாங்க. So degree less than or equal to n இருக்கிறனால Pn ஸ்பேஸ்ல இருந்து Pn ஸ்பேஸ்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அவங்க கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட டைமென்ஷன் வந்து n+1. எனக்குமே இப்போ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n லெஸ் than or equal to n டைமென்ஷன் வந்து n+1 இருக்கு. ஏன்னா பேஸ் வந்து 1x² எல்லாமே இருக்கும். இதோட டைமென்ஷனும் n+1. சரியா? இப்ப ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறாங்க, அந்த பாலினாமியலை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்பரை போட்டுறாங்க. அப்ப நம்பரை போடும்போது எந்த பாலினாமியலும் எனக்கு ஆன்சர் ஒரு நம்பர்ல வந்து நிற்கும். வெறும் நம்பர்ல தான் வந்து நிற்கும். நம்பர்ல வந்து நின்றுதுன்னா வெறுமனே ஒரே ஒரு அந்த சி மட்டும் தான் கிடைக்கும். ஒரே ஒரு டைமென்ஷனுக்கு மட்டும் தான் மேப் ஆகும் ரேஞ்சே. வெறும் நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் மேப் ஆகும். அதாவது 1x பாலினாமியல்ன்றது எப்படி இருக்கும்னா a0 plus a1x plus a2x² plus etc. an plus x power n இல்லை, நம்பருக்கு மட்டும் தான் போகணுன்றனால இந்த டேர்ம்லாம் இருக்காது. அப்ப இந்த ஒரு டேர்முக்கு மட்டும் தான் போகும் எல்லாமே. a0ன்ற ஒரு டேர்முக்கு மட்டும் தான் போகும். அப்ப ரேஞ்சோட டைமென்ஷன் வந்து 1. ரைட்டா? ஸோ டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் அல்லது ரேங்க். ஸோ ரேங்க் வந்து இங்கே 1. டிம்பி என்னன்னா எனக்கு டைமென்ஷன் ஆஃப் த டொமைன் n+1. ஸோ ரேங்க் பிளஸ் நலிட்டி வந்து டைம் பி இருக்கணும்னால நலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா நலிட்டி ஈக்குவல் டு n இருக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் ஆஃப் த கெர்னலுக்கு பேரு நலிட்டின்னு பேரு. டைமென்ஷன் ஆஃப் த கெர்னல்னா நலிட்டி. நலிட்டி வந்து என்ன ட்ரூ. ஸோ நலிட்டி வந்து இங்க இல்லை, இது ஃபால்ஸ். அடுத்த ரேஞ்ச், டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் வந்து 1, இது ட்ரூ, இது ஃபால்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் A and B. இங்க மெயினா என்னன்னா ரேஞ்ச் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ரேஞ்சை டைரக்டாவே கண்டுபிடிச்சிட்டேன். P டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா டைமென்ஷன் n குறையும், n+1ல இருந்து என்ன மாறும். ஆனா இந்த P டேஷ் ஆஃப் x இல்லைங்க, P டேஷ் ஆஃப் 1. எக்ஸுக்கு பதிலாக நீங்க நம்பரை போட்டுறீங்க, அப்ப ரிசல்ட் 1 நம்பர்ல வந்து நிற்கும், பாலினாமியலா நிற்காது. எல்லாமே கான்ஸ்டன்ட் பாலினாமியல் மட்டும் தான். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஆர் ஆஃப் டைமென்ஷன் 1. ஸோ ரேஞ்சோட டைமென்ஷன் வந்து 1, அதனால கெர்னல் டைமென்ஷன் வந்து n. ஆன்சர் வந்து A and B. Dimension of B equal to n+1 and range of B equal to all complex number whose dimension is 1. So dimension of range of B equal to 1. Triangularity theorem படி dimension of kernel equal to n. Answer வந்து A and B. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஜூன் 2017ல கேட்டிருக்காங்க. கொஸ்டினை படிச்சு பாருங்க. போன கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா அதோட கண்டிஷன் டைமென்ஷன் கண்டுபிடிக்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்ட் பி கொஸ்டின் கொஞ்சம் கவனமா இருக்கும். x plus y plus z equal to 0, x plus y plus w equal to 0. ஸோ x இஷ்டம்போல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டிபெண்டன்ட், y இண்டிபெண்டன்ட், z வந்து ஃபிக்ஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது டிபெண்டன்ட், இது இண்டிபெண்டன்ட், இது இண்டிபெண்டன்ட். ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுவும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 0 வர மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது டிபெண்டன்ட். அப்போ எனக்கு 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கிடைச்சிருக்கு. டைமென்ஷன் ஆஃப் n ஆஃப் a, டைமென்ஷன் ஆஃப் n ஆஃப் a ஈக்குவல் டு 2. n ஆஃப் aன்றது நல் ஸ்பேஸ்னு சொல்றாங்க. நல் ஸ்பேஸ்னா கெர்னல். டைமென்ஷன் ஆஃப் த கெர்னல் வந்து 2. டைமென்ஷன் ஆஃப் த கெர்னலுக்கு பேர் வந்து நல்லிட்டின்னு பேரு. நல்லிட்டி ஈக்குவல் டு 2. ஸோ நல்லிட்டி 2 இருந்ததுன்னா ரேங்க் வந்து 2. ரேங்க்ன்ற டைமென்ஷன் ஆஃப் த காலம் ஸ்பேஸ்னா காலம் ரேங்க், காலம் ஸ்பேஸ்னா காலம் ரேங்க். ஸோ காலம் ரேங்க்னாலும் ரேங்க்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரேங்க் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க.
செகண்ட் ஆப்ஷன்ல ரேங்க் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், ரெண்டும் ஒரே ஆப்ஷன் தான், ஏயும் சியும். நமக்கு இங்க ரேங்க் வந்து 2 வந்திருக்கு. ஏன்னா நலிட்டி பிளஸ் ரேங்க் பிளஸ் நலிட்டி வந்து 4 வரணும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 4 இங்க. ஸோ நலிட்டி 2 வரனால ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் 2 வந்துடும். ரேங்க் 2 வரது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். பார்ட் பி கொஸ்டின் வேற. ஸோ பார்ட் பி கொஸ்டின் இருந்ததுன்னா ஐ ஹவ் டு செலக்ட் ஆப்ஷன் பி ஒன்லி. ரைட்டா? ஸோ இது ஒன்று தான் ஆன்சர். இது ரேங்க் 1ன்றது எலிமினேட் ஆகணும். இதுவும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம். ரீசன் என்னன்னா, இது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எக்ஸ் பிளஸ் ஒய், இது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0 கண்டிஷனை ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இதை வந்து செட்லேயே இருக்காதனால cannot be a part of a basis, right? Dimension of the kernel வந்து 2. Therefore rank வந்து 2. Dimension of the column space வந்து 2. Rankனாலும் row rankனாலும் column rankனாலும் ஒன்று தான். column rankன்ற dimension of the column space. Answer is option. இப்போ ஒரு மெயின் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். மினிமல் பாலினாமியல் அண்ட் ஜோர்டான் ஃபார்ம். மினிமல் பாலினாமியல் முதல்ல என்னன்னு தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்களேன். 1 0 0 0 1 0 0 0 1. இதுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பாத்தீங்கன்னா x minus 1 the whole cube equal to 0. ஆனா மினிமல் பாலினாமியல் பாத்தீங்கன்னா நேரா நீங்க if it is t, if it is a matrix a minus i 0 வந்துரும் இல்லையா? a minus i பாத்தீங்கன்னா 0 வந்துரும். அப்ப மினிமல் பாலினாமியல் என்னன்னா x minus 1 equal to 0 ஆயிடும். ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ன்றது வந்து கேள்வி எவ்ரி மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். பட் அதுதான் அந்த பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ண அதோட சின்ன பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி சின்ன பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு இதுக்கு எந்த சின்ன பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதுக்கு பேர் வந்து மினிமல் பாலினாமியல் அப்படின்னு பேர். சப்போஸ் எனக்கு பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு இந்த மாதிரி, அதே தான் 1 1 0 0 1 0 0 0 1. தென் இதுல பாத்தீங்கன்னா b மைனஸ் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரும். அதே நேரத்துல b மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 0 வரும். அப்ப இந்த மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பாத்தீங்கன்னா x மைனஸ் ஐ த ஹோல் கியூப். மினிமல் பாலினாமியல் பாத்தீங்கன்னா x மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர். இந்த மேட்ரிக்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா c மைனஸ் ஐ நாட் ஈக்குவல் டு 0 வரும். c மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0 வரும். c மைனஸ் ஐ த ஹோல் கியூப் வந்து 0. ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் அதுதான் வரும். மினிமல் பாலினாமியலும் சேம் தான். இதுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்னாலும் x மைனஸ் ஐ த ஹோல் கியூப் தான். மினிமல் பாலினாமியலும் அதே தான். ஸோ மினிமல் பாலினாமியல்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ ஜோர்டான் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. மினிமல் பாலினாமியல் ஜோர்டான் ஃபார்ம்னா என்ன இருக்கும்? ஏ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு வித் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இருந்ததுன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இருக்கு c of x x minus a the whole square. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாலே ஓரளவு ஆன்சர் பண்ணலாம். x minus a1 whole power k இது ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இருக்கு. அடுத்து ஒரு மினிமல் பாலினாமியல் இருக்கு. x minus a1 whole power c1, x minus a2 whole power c2, x minus ai whole power cj இருந்ததுன்னா மினிமல் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த c1 is always less than or equal to k1 and minimum 1 இருக்கும். c1 is always less than or equal to k1. 1 less than or equal to c1 less than or equal to k1. 1 less than or equal to c2 less than or equal to k2, etc. 1 less than or equal to cj less than or equal to kj. ஸோ இது வந்து மெயின் ரிலேஷன்ஷிப். அப்போ நான் என்ன பண்ணேன்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இப்படி இருக்குன்னு x minus 1 the whole cube இருந்ததுன்னா மினிமல் பாலினாமியல் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா x minus 1 whole power cj where 1 less than or equal to cj less than or equal to 3. 1 இருக்கலாம் பவர்ல, 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அதான் போன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் மினிமல் பாலினாமியல் ஃபார்மேட். சரி, டைமென்ஷன் ஆஃப் த நல் ஸ்பேஸ் ஆஃப் a மைனஸ் ஸ்மால் ai அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு. டைமென்ஷன் ஆஃப் த நல் ஸ்பேஸ் அப்படின்னாலும் டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான்.
dimension of the eigenspace of AI அப்படின்றதும் dimension of the solution space of AX equal to AIX இதெல்லாமே ஒண்ணுதான். இதுதான் ஐகன் ஸ்பேஸ், இதுதான் நல் ஸ்பேஸ், ரெண்டு ஒரே ஸ்பேஸ் தான். இந்த பக்கம் வந்து கழிச்சிருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ்னாலும் டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ்னாலும் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஏஐ அப்படின்னா ஆக்சுவலா அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டின்றதுனா இதுதான் அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி. இந்த K1 இருக்கு இல்லையா, இந்த K1 தான் அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி, K2 தான் அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி, K2க்கு KJ தான் அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி. ஸோ டைமென்ஷன் ஆஃப் த நல் ஸ்பேஸ்னாலும் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஏஐ நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ். ஜோர்டான் பிளாக்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஜோர்டான் பிளாக்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுனேன் இல்லையா, இப்போ ஒரு ஐகன் வேல்யூ 2 ஐகன் வேல்யூ 2 2 இருக்குங்க, அப்புறம் ஒரு 3 3 இருக்கு. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல இது எல்லாமே 0, இங்க வர்றது எல்லாமே 0 ஆயிடுது. ஆஃப் டயகனல், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் மட்டும் இந்த 2 பக்கத்துல 1 இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம். இந்த இடத்துல 2, இந்த ரெண்டு 2க்கு நடுவில் 0 இருக்கலாம். பட் கண்டிப்பா வேற வேற ஐகன் வேல்யூ வந்தா பக்கத்துல 0 தான் இருக்கணும். 2 and 3 நடுவில் 0 தான் இருக்கணும். 3 and 3 மேபி இப்படி 1 இருந்தால் அது கனெக்டர்னு அர்த்தம், ரைட்டா? இங்கே கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். மீதி எல்லாம் 0 இருக்கும். இதுதான் ஒரு ஜோர்டான் மேட்ரிக்ஸோட ஒரு எக்ஸாம்பிள், ரைட்டா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 ரெண்டுமே கனெக்டட் இல்லையா, அப்ப இது ஒரு பிளாக், ஜோர்டான் பிளாக். இந்த ரெண்டு தனியா இருக்கு, இது ஒரு செப்பரேட் ஜோர்டான் பிளாக். இந்த 3ல பாத்தீங்கன்னா 3 3 இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த ரெண்டும் கனெக்டட் 1 இருக்கிறனால ஸோ இது ஒரு ஜோர்டான் பிளாக், இது ஒரு ஜோர்டான் பிளாக், ரைட்டா? ஸோ இப்போ 2க்கு கரஸ்பாண்டிங் எத்தனை ஜோர்டான் பிளாக் இருக்குன்னா 2 ஜோர்டான் பிளாக் இருக்கு. இது ஒரு ஜோர்டான் பிளாக் இருக்கு, இது ஒரு 3/3 ஜோர்டான் பிளாக், இது ஒரு 1/1 ஜோர்டான் பிளாக். 3க்கு கரஸ்பாண்டிங்கா பாத்தீங்கன்னா 2 ஜோர்டான் பிளாக் இருக்கு, ஒரு 2/2 ஒரு 1/1. ஸோ இதான் ஜோர்டான் பிளாக், நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக். மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஜோர்டான் பிளாக் ஃபார் 2 வந்து 3, ரைட்டா? ஸோ 2 ஐகன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்குரிய ஜோர்டான் பிளாக் வந்து 2 சைஸ் இருக்கு. 3 சைஸ்ல ஒன்று இருக்கு, 1 சைஸ்ல ஒன்று இருக்கு. மேக்ஸிமம் சைஸ் வந்து 3 ஐகன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு மேக்ஸிமம் சைஸ் வந்து 2, சரியா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் சைஸ், நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ், இதெல்லாம் லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, dimension of the null space of A minus A, dimension of the eigenspace of A, geometric multiplicity of A, number of Jordan blocks corresponding to the eigenvalue of A, எல்லாமே ஒண்ணுதான். எத்தனை ஜோர்டான் பிளாக் இருக்கு அதுதான் geometric multiplicity, ரைட்டா? dimension of null space, dimension of eigenspace, geometric multiplicity, number of Jordan blocks, எத்தனை ஜோர்டான் பிளாக்ஸ் இருக்கு அந்த ஏக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இங்க geometric multiplicity. முக்கியமான பாயிண்ட் அது. அண்ட் மினிமல் பாலினாமோட பவர் என்னன்னா சைஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜோர்டான் பிளாக். இப்ப 2 ஒரு ஜோர்டான் பிளாக்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 3,1 பாத்தீங்க இல்லையா, 3,1 பாத்தீங்க, அப்ப லார்ஜஸ்ட் சைஸ் வந்து 3, அப்ப இந்த C1 வந்து 3 இருக்கும். பின்னாடி இந்த எக்ஸாம்பிள் நல்லா பார்ப்போம். C is the largest size of the Jordan block and A is diagonalizable if ஒரு மேட்ரிக்ஸ் எப்ப diagonalizable இருக்கும் அப்படின்னா அந்த C1 C2 எக்ஸெட்ரா அந்த மினிமல் பாலினாமியல் டிகிரி வந்து எல்லாமே 1 இருக்கணும். இதெல்லாம் 1 இருந்தாதான் அது diagonalizable. And A is diagonalizable if and if geometric multiplicity equal to algebraic multiplicity for all eigenvalues. ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கு அந்த K1 தான் geometric multiplicity இருக்கணும், algebraic multiplicity இருக்கணும். diagonalizable diagonalizable if and only if so dimension of the solution space of Ax equal to Ki, the dimension of solution space of Ax equal to A தான் geometric multiplicity. இங்க equal to K ன்றது K வந்து algebraic multiplicity. So dimension of the solution space வந்து geometric multiplicity, இந்த K ன்றது algebraic multiplicity, ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னா then they are diagonalizable. And எந்த P of P ஏதாவது ஒரு பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா then minimal polynomial will divide that polynomial. So A வந்து அந்த ஒரு இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏதோ ஒரு பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு then minimal polynomial will divide that polynomial. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜோர்டான் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. ஜோர்டான் மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க. 2 வந்து 1 2 3 4 5 தடவை வந்திருக்கு. இல்ல எது இந்த ரெண்டு 2 கனெக்டட், இந்த ரெண்டு 2 கனெக்டட், ரைட்? இந்த 2 இந்த 2 கனெக்டட் இல்ல, ஏன்னா நடுவுல 0 இருக்கு பாருங்க, நடுவுல 0 தான், they are not connected, ரைட்? அதே போல இந்த இந்த ரெண்டு 2க்கு நடுவுல, இந்த 2க்கு நடுவுல ஒரு 2 1 இருக்கு, இந்த 2க்கு நடுவுல 1 இருக்கு, they are connected. அப்ப இது ஒரு ஜோர்டான் பிளாக். அப்ப 2 ஒரு ஜோர்டான் பிளாக் பாத்தீங்கன்னா இது ஒரு ஜோர்டான் பிளாக், இது ஒரு ஜோர்டான் பிளாக். So 2 is a eigenvalue repeated for 5 times and it has two Jordan blocks. ஒரு ஜோர்டான் பிளாக்கோட டைமென்ஷன் வந்து 2/2, இன்னொரு ஜோர்டான் பிளாக்கோட டைமென்ஷன் வந்து 3/3. சரி, 3க்கு
இது ஒரு பிளாக், இந்த 3 தனியா இருக்கு. So 3 has 2 Jordan blocks and இதோட டைமென்ஷன் வந்து 2 by 2, இதோட டைமென்ஷன் வந்து 1 by 1. 4 இருக்கு, இந்த 4 தனியா இருக்கு, இந்த 4 தனியா இருக்கு, இந்த 4 தனியா இருக்கு, ரைட்? ஸோ இது கனெக்ட் ஆயிருக்கிறனால ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ 4 ஐகன் வேல்யூ 4க்கு 3 ஜோர்டன் பிளாக் இருக்கு. 3 ஜோர்டன் பிளாக் இருக்கிறனால இதோட டைமென்ஷன் வந்து 2 by 2, இதோட டைமென்ஷன் வந்து 1 by 1, 1 by 1. ஸோ முதல்ல என்ன எழுதலாம்? ஐகன் வேல்யூ என்னென்ன? 2, 3, 4 3 தான் ஐகன் வேல்யூ. 2 is repeated for 5 times, 3 is repeated for 3 times, 4 is repeated for 4 times. அதுக்கு பேரு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு பேரு. அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2, 3, 4 என்னன்னா 5, 3, 4. 2 5 times repeat ஆயிருக்கு, 3 3 times repeat ஆயிருக்கு, 4 4 times repeat ஆயிருக்கு. ஸோ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2, 3, 4 5, 3, 4. Characteristic polynomial. Characteristic polynomial easy. 2 is repeated for 5 times. அதனால x minus 2 whole power 5. 3 is repeated for 3 times. அதனால x minus 3 whole power 3. 4 is repeated for 4 times. So x minus 4. இதுதான் characteristic polynomial. சரி. மினிமல் பாலினாமியல் என்ன? மினிமல் பாலினாமியல்னா 2ல மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு? 2 ஓட மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 3 by 3. 2 ஜோர்டன் பிளாக்ல மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த ஜோர்டன் பிளாக் வந்து 3 by 3. அப்ப அதோட பவர்ல 3 போடும். அடுத்து 3ல மேக்ஸிமம் சைஸ் என்னன்னா 2 by 2. அப்ப 3யோட பவர்ல 2 போடும். 4ல மேக்ஸிமம் சைஸ் என்னன்னா மறுபடியும் 2 by 2 தான். ஸோ இங்க பவர்ல நீங்க how to put 2. இதுக்கு பேரு மினிமல் பாலினாமியல் அப்படின்னு பேரு. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்ன? 2க்கு எத்தனை பிளாக் இருக்குன்னு பாருங்க. 2க்கு எத்தனை பிளாக் இருக்குன்னா 2 பிளாக் இருக்கு, ரைட்டா? ஸோ 2 has 2 blocks. அப்ப அதோட ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2. 3 has 2 blocks. அப்ப அதோட ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2 தான். 4 has 3 blocks. அப்ப அதோட ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்னன்னா 3. ஸோ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஐகன் வேல்யூஸ் 2 3 4 வந்து என்னன்னா 2 2 3. கவனமா பாருங்க. மினிமல் பாலினாமியோட பவர்ன்றது என்னன்னா சைஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் தி ஜோர்டன் பிளாக். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டின்றது நம்பர் ஆஃப் ஜோர்டன் பிளாக்ஸ். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஈஸியா பார்த்துடலாம், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். மினிமல் பாலினாமியல்ன்றது லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் தி ஜோர்டன் பிளாக். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டின்றது நம்பர் ஆஃப் ஜோர்டன் பிளாக்ஸ். அண்ட் டைமென்ஷன் ஆஃப் தி ஐகன் ஸ்பேஸ். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டினாலும் டைமென்ஷன் ஆஃப் தி ஐகன் ஸ்பேஸ்னாலும் ஒண்ணுதான். அண்ட் நாட் டயகனலைசபிள். ஏன் நாட் டயகனலைசபிள் அப்படின்னா மினிமல் பாலினாமியோட பவர் எல்லாம் 1 இருக்கணும். இங்க 3 2 2 இருக்கு. ஸோ மினிமல் பாலினாமியோட பவர்ல 1 1 1 இருந்தால் தான் நாட் டயகனலைசபிள். டயகனலைசபிள் இல்லை, அதர்வைஸ் இட் இஸ் நாட் டயகனலைசபிள். ரைட்டா? ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல நான் முந்தின ஸ்லைட்ல கொடுத்த எல்லா கான்செப்டையும் முடிச்சாச்சு. நீங்க முந்தின ஸ்லைடை நல்லா பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பார்த்துட்டு தான் நீங்க செய்யலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let A be a 6 by 6 matrix over R with a characteristic polynomial. So characteristic polynomial நீங்க என்னென்னலாம் சொல்லலாம்னா 3 is repeated for 2 times, 2 is repeated for 4 times. அப்படி இருக்கா பாருங்க. டயகனல் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே 3 repeated for 2 times, 2 தான் இருக்கு. ஸோ 4 மேட்ரிக்ஸ்மே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரி, மினிமல் பாலினாமியல். மினிமல் பாலினாமியல் இங்க பவர் 1 இருக்கு. மினிமல் பாலினாமியல்னா என்ன? பவர் என்ன வரும்னா சைஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஜோர்டன் பிளாக். சைஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஜோர்டன் பிளாக் வந்து 3 வரணும், சாரி 1 வரணும். ஃபார் 3க்கு 3 ஐகன் வேல்யூ இருக்கிற மாதிரி உள்ள ஜோர்டன் பிளாக்கோட சைஸ் லார்ஜஸ்ட் ஜோர்டன் பிளாக் 1. ஃபார் 2க்கு 2ஓட ஜோர்டன் பிளாக் வந்து லார்ஜஸ்ட் சைஸ் வந்து 2. இங்க நான் என்ன பண்றேன்னா 3க்கு வந்து இங்க லார்ஜஸ்ட் சைஸ் 3 இங்க ஜோர்டன் பிளாக் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். 2க்கு பாத்தீங்கன்னா இது ஃபுல் பிளாக் வருது, 4 by 4 வருது ஜோர்டன் பிளாக். பட் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால லார்ஜஸ்ட் சைஸ் 2 தான் இருக்கணும் 2க்கு. ஆனா இங்க 4 இருக்கிறதுனால இதை எலிமினேட் பண்ணிடுறேன். 3 வந்து இது 1 1 தான் இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 வந்து லார்ஜ் சைஸ் வந்து 2 வருது. பட் 3க்கு வந்து பவர் 1 இருக்கிறனால ஒவ்வொரு சைஸா இருக்கணும். டைமென்ஷன் 1 by 1 தான் இருக்கணும், 2 by 2 இருக்கக்கூடாது. அதனால இது எலிமினேட் ஆயிடுது. பட் இது செலக்ட் ஆகுது. 3 வந்து இங்க 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 3 கண்டிஷனையும் செலக்ட் பண்ணுது, 2 கண்டிஷனையும் செலக்ட் பண்ணுது. 2 வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 2 இருக்கு, இங்க மேக்ஸிமம் சைஸ் 2 தான். இந்த ப்ராப்ளத்துல 3 வந்து மேக்ஸிமம் சைஸ் 1, 2ஓட மேக்ஸிமம் சைஸ் வந்து 2. இது வந்து தனியா இருக்கும். 1 1 மேக்ஸிமம் சைஸ் 2 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த ரெண்டுக்குமே மினிமல் பாலினாமியலும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் சேமா தான் இருக்கு. Therefore Jordan canonical form can be B and C. Jordan canonical form can be B and C. Next one.
இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, A is a real matrix with characteristic polynomial x minus 1 the whole cube அப்படின்றாங்க. அப்ப characteristic polynomial இருந்து x minus 1 the whole cube இருந்ததுன்னா பாசிபிள் மினிமல் polynomial என்ன? ஸோ characteristic polynomial என்னன்னா நமக்கு அப்ப மினிமல் பாலினாமியல் என்ன நடக்கும்? மேக்ஸிமம் பவர் 3 இருக்கணும், மினிமம் 1 இருக்கணும். அப்ப பாசிபிள் மினிமல் பாலினாமியல் என்னன்னா x minus 1 x minus 1 the whole square x minus 1 the whole cube. இந்த கேஸ்ல அது டயகனலிசம். என்ன பவர் 1 வந்துருது இல்ல? இந்த ரெண்டு கேஸ்லயே அது நாட் டயகனலிசம். சரி, இப்போ ஆப்ஷன் 4 A is necessarily diagonalizable கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல, A வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி மினிமல் பாலினாமியல். ஒரு மினிமல் பாலினாமியல் டயகனலைசபிள் வருது, ரெண்டு மினிமல் பாலினாமியல் டயகனலைசபிள் வரல. அடுத்து B என்ன சொல்றாங்க? if the minimal polynomial is x minus 3, அதாவது இது மினிமல் பாலினாமியல் இருந்தா நாட் டயகனலைசபிள். ஆனா இவங்க டயகனலைசபிள் கொடுத்திருக்காங்க, ஃபால்ஸ். மினிமல் பாலினாமியல் தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can ஸோ இதோட மினிமல் பாலினாமியல் பாத்தீங்கன்னா இங்க இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? அது 1 கொடுத்து 3 இருக்கு. ஆக்சுவலா இங்க 1 இருந்தா மட்டும் தான் டயகனலைசபிள், இல்லாட்டி நாட் டயகனலைசபிள். தட் ஃபார் இது டயகனலைசபிள் கொடுத்திருக்காங்க. இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் A ஸ்கொயர் என்ன வரும்? A க்கு ஐகன் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 1 1. அப்ப A ஸ்கொயருக்கு ஐகன் வேல்யூ என்ன? மறுபடியும் அதே தான், 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர், அதாவது 1 1 1 தான். அப்ப அதுக்கும் அதே தான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். x minus 1 the whole cube தான் அதுக்கும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். தேர்ட் ஒன் வந்து ட்ரூ. Fourth one, if A has exactly 2 Jordan blocks, then A minus I is diagonalizable அப்படின்றாங்க. கவனிங்க, ரெண்டு ஜோர்டான் பிளாக் வரணும்னு வைங்களேன். 1 is the only eigen value ப்ராப்ளத்துல கிளியரா தெரியுது. அப்ப நான் வந்து 1 1 1 போட்டுறேன். இங்க லோயர் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னால இதெல்லாம் 0 போட்டுடலாம். சரி, ரெண்டு ஜோர்டான் பிளாக் வேணா என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல 1 பண்ணணும், ஒரு இடத்துல 0 பண்ணணும், வேற வழியே கிடையாது. ரைட், இங்க 0 தான் இருக்கும். அப்ப இங்க ஒரு பிளாக் இருக்கு, இங்க ஒரு பிளாக் இருக்கு. கரெக்டா? So if A has exactly 2 Jordan blocks, then A minus I the whole square is diagonalizable அப்படின்றாங்க. அப்ப இதுக்கு மினிமல் பாலினாமியல் என்ன? மினிமல் பாலினாமியல் என்னன்னா x minus 1 whole power n வந்து நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா? சாரி, மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த ஜோர்டான் பிளாக் இருக்கும். மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த ஜோர்டான் பிளாக் வந்து 2. ஸோ மினிமல் பாலினாமியல் வந்து x minus 1 the whole square. அப்ப A will satisfy this one. அப்ப A minus I the whole square வந்து 0. அதாவது 0 A minus, if A has exactly Jordan blocks, A minus the whole square is the diagonal சொல்றாங்க. A minus the whole square is nothing but zero matrix. Zero matrix is the only nil pattern matrix which is diagonalizable. Zero matrix is the only nil pattern matrix which is diagonalizable. Therefore, it is diagonalizable with the true. It has so C true, D true. Answer is C and D. A and B are eliminated. Take 1 1 1 eigen value, A square க்கு அதே தான் eigen value, so characteristic polynomial satisfy ஆயிடும். C true. A has 2 Jordan blocks, then one block is of order 1 and that is minimal polynomial x minus 1 the whole square. Appa A minus 1 the whole square equal to 0. Therefore, 0 polynomial is always diagonalizable. Therefore, D is also true. Answer is C and D. Next question. A is an M3 by structure, A power 8 equal to I. Then minimal polynomial of A can only be of degree 2. Minimal polynomial of A can be only of degree 3. Either A equal to 3 by 3 or A equal to minus 3 by 3. There are uncountably many A satisfying the above. So, characteristic polynomial x power 8 minus 1 equal to 0 இருக்கு. Sorry, A வந்து satisfy பண்ணுது. A satisfy பண்ணா இதை நான் factorize பண்றேன். x power 8 minus 1 எழுதிங்க, x power 4 plus 1 into x power 4 minus 1 எழுதிக்கலாம். x power 4 plus 1 into x square plus 1 into x plus 1 into x minus 1 எழுதிக்கலாம். மினிமல் பாலினாமியல் என்ன பண்ணா இதை டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணோம்னா மினிமல் பண்ணலாம் x square plus 1 கூட இருக்கலாம். ஸோ மினிமல் பாலினாமியல் வந்து x square plus 1 இருந்ததுன்னு வைங்களேன், it can be degree 2. மினிமல் பாலினாமியல் x plus 1 இருந்ததுன்னு வைங்க, it can be degree 1. இதை காம்பினேஷனாக கூட இருக்கலாம். அப்போ மினிமல் பாலினாமியல் வந்து டிகிரி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ 2 தான் இருக்கணும் அப்படின்னா ஃபால்ஸு, 3 தான் இருக்கணும் அப்படின்னாலும் ஃபால்ஸு. A வந்து 3 by 3 minus 3 by 3 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் M of X வந்து இதை டிவைட் பண்ணுன்றனால இப்போ A இந்த பாலினாமியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து A ஸ்கொயர் வந்து I வரும்.
A ஸ்கொயர் வந்து I வரும்ன்றனால A power 8 ஆட்டோமேட்டிக்கா I இருக்கும். அப்ப ஆனா A வந்து I3/3யோ A வந்து I3/3யோ மைனஸ் I3/3யோ கிடையாது. ரைட்டா? ஸோ தேர்ட் ஒன் எலிமினேட்டர். அன்கவுண்டபிளி மெனி ஏ அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஆமா, அந்த ஏ மாத்த உங்களுக்கு வேற ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏ பிலாங்ஸ் டு ஆர். நீங்க என்னன்னா ஆர் அன்கவுண்டபிள்னால இது கரஸ்பாண்டிங் கிடைக்கிற மேட்ரிக்ஸ் ஏயும் அன்கவுண்டபிளா இருக்கும். தெர் ஆர் அன்கவுண்டபிளி மெனி ஏ சாட்டிஸ்ஃபைங் த கிவன் கொஸ்டின். therefore ஏ ஐடென்டிட்டியா தான் இருக்கணும், இல்ல மைனஸ் ஆஃப் த ஐடென்டிட்டியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. we can have uncountably many a satisfying the given question. ஈவன் பார்ட்ஸை கொஸ்டின் இருந்தாலும் ஒரே ஒரு ஆன்சர் தான் ட்ரூ. ஆப்ஷன் 4 மட்டும் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. A is a function from R power 4 to R power 4 be a linear transformation with a characteristic. அவங்களே கொடுத்தாங்க கேரக்டரிஸ்டிக் பண்ணலாம்னு கொடுத்தாங்க, மினிமல் பண்ணலாம்னு கொடுத்தாங்க. அப்ப 2 வந்து 4 டைம்ஸ் இருக்கணும். 2 4 டைம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னன்னா மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி ஜோர்டான் பிளாக். இப்போ இந்த பிளாக் வந்து இது ஒரு 2/2 பிளாக், இந்த பிளாக்கும் ஒரு 2/2 பிளாக். ஸோ ஓகே, இது ட்ரூ, சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸே 1 தான். நான் மேக்ஸிமம் சைஸ் வந்து எனக்கு 2 வரணும். ஸோ திஸ் வாஸ் எலிமினேட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து அப்படியே கனெக்ட் ஆயிருக்கு 3/3. ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து 3, ஆனால் 2 தான் வரணும் எனக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எலிமினேட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாக், இது டபுள் பிளாக். ஸோ இது வந்து எனக்கு மேக்ஸிமம் சைஸ் வந்து ஒரு 2/2. அப்போ இது கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து 1 and 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் T can be அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் 1 and 2. நெக்ஸ்ட் ஒன். BB vector space and BB linear transformation given by the differentiation and nilpotent matrix. ஆக்சுவலா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிஃபரன்ஷியேஷனுக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் வந்து nilpotent matrix இருக்கும். அதனால D is a vector space of dimension 4. D is a 4/4 matrix. D வந்து டிஃபரன்ஷியேஷனா இருக்கிறனால D power 4 equal to 0 and D power 3 not equal to 0 இருக்கும். ரைட்டா? ஸோ D power 4 equal to 0, D power 3 not equal to 0. அப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து D nilpotent. nilpotentனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 இருக்கும். ஆப்ஷன் 1 ட்ரூ. nilpotent matrices are not diagonalizable. diagonalizable கொடுத்திருக்காங்க, அது ஃபால்ஸ். ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 வருமான்னு கேட்டிருக்காங்க. ரேங்க் ஆஃப் ஏ என்ற டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 டைமென்ஷனல் பாலினாமியல். தேர்ட் டிகிரி பாலினாமியல் செகண்ட் டிகிரி பாலினாமியல் மாறும். செகண்ட் டிகிரி பாலினாமியல் வந்து டைமென்ஷன் ஆஃப் 3, டைமென்ஷன் ஆஃப் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல் இது வந்து 3 இருக்கும். அப்ப ரேங்க் வந்து 3, இவங்க 2 கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மினிமல் பாலினாமியல் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் x power 4 தான், மினிமல் பாலினாமியலும் x power 4 தான். ரீசன் என்னன்னா x³ வந்து நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்திருக்காங்க. x³ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா மூணு தடவை நீங்க டிஃபரன்ஸ் 0 வரணும்னு அவசியம் கிடையாது. 4 தடவை டிஃபரன்ஸ் 0 தான். மினிமல் பாலினாமியல் 0 தான். அப்ப சைஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் த ஜோர்டான் பிளாக் என்னன்னா லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் த ஜோர்டான் பிளாக் வந்து 3, 4/4. அப்ப இதுவே ஃபுல் பிளாக் எனக்கு. இதுதான் ஃபுல் பிளாக். ஏன்னா இதுதான் ஐகன் வேல்யூ, இதெல்லாம் ஐகன் வேல்யூ. இந்த ஐகன் வேல்யூ எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஃபுல்லுமே ஒரு பிளாக்காவே கிடைச்சது. ஸோ ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஏ வந்து இதுதான். 4th ஒன் ட்ரூ. ஸோ ஏ இஸ் nilpotent ட்ரூ. diagonalizable ஃபால்ஸ். ரேங்க் வந்து ஆக்சுவலா 3 இங்கே, அதனால ஃபால்ஸ். ட்ரூ. கொஸ்டின் விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் ட்ரூ கொடுத்திருக்காங்க. 1 and 4 ஆன்சர். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அதுதான். D power 4 equal to 0 and D³ not equal to 0ன்றனால மினிமல் பாலினாமியல் வந்து x power 4 தான். லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் தி ஜோர்டான் பிளாக் வந்து 4, அதனால 4th ஒன் ட்ரூ தான். ஸோ தி ஆன்சர் இஸ் 1 and 4. இந்த கொஸ்டின் பாருங்க. For any n by n matrix, n of b equal to therefore x belongs to n, b of x equal to 0. null space definition கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அடுத்து 4/4 மேட்ரிக்ஸ்ல 2 ஓட null space ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டின்னு பேரு. டைமென்ஷன் நம்ம இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறப்ப டைமென்ஷன் சொல்லி null space of a minus ai பார்த்தோம் இல்லையா? அதான் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. ஸோ 2 ஓட ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்னன்னா 2 ஓட ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து 2. 4 ஓட ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்னன்னா 1. அதே நேரத்துல ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னா 4, 3 less than 4. அப்ப ரேங்க் குறையதுனால தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0வா இருந்ததுன்னா 0 இஸ் an ஐகன் வேல்யூ. அப்ப ஐகன் வேல்யூனா 2 மினிமம் 2 தடவை இருக்கணும், 4 மினிமம் ஒரு தடவை இருக்கணும், 0 இஸ் an ஐகன் வேல்யூ. முடிஞ்சு போச்சு. எனக்கு எல்லா ஐகன் வேல்யூ லிஸ்ட் பண்ணிட்டேன்.
ஸோ எல்லா ஐகன் வேல்யூ லிஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றனால 0 2 4 ஐகன் வேல்யூஸ் ட்ரூ, remainder of a 0 true, a is not eigenlessable இல்ல, geometric multiplicity equal algebraic multiplicity ஆயிடுச்சு இல்லையா. algebraic multiplicity தான் 2 ஓட geometric multiplicity 2 தான், algebraic multiplicity. ஸோ ஐகன் வேல்யூ பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா 2 4 0 இருக்கு. geometric multiplicity பாத்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் இருக்கு, இது 1 டைம் இருக்கு, 0 1 டைம்ஸ் இருக்கு. algebraic multiplicity அதுதான், எத்தனை தடவை வந்திருக்கு, 2 2 தடவை வந்திருக்கு, 4 ஒரு தடவை வந்திருக்கு, 0 ஒரு தடவை வந்திருக்கு. algebraic multiplicity equal to geometric multiplicity, therefore it is diagonalizable. not diagonalizable கொடுத்திருக்காங்க, தப்பு. trace வந்து 8, trace and sum of eigen values true. So clearly eigen values are 2240, 124 are true. As dimension of n of a minus 2a equal to 0, there are 2 Jordan blocks of eigen value 2. So 2 Jordan block இருக்கணும் அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா ஜோர்டன் மேட்ரிக்ஸ் வந்து கிடைச்சிடும். பார்த்தாலே தெரியுது, ஜோர்டன் மேட்ரிக்ஸை பார்த்தாலே டயகனல் மேட்ரிக்ஸ் தெரியுது. So it is diagonalizable. Trace equal to 8. The answer is 1 2 and 4. Okay. So இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். Right. Thank you. ஸோ லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்தளவு என்னன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா அதுலேயே 60 மார்க் ஆக்சுவலாக கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 40யாவது எடுத்துக்கலாம் அழகா. ரைட், வேறு எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சார் தேங்க்யூ சார். நோ எனி கொஸ்டின் சார் இந்த chat box. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you for taking your time to prepare for us such an extraordinary, wonderful presentation, sir. That was flawless. We express our sincere thanks to our management, DG VAISHNAV College. We are thankful to our beloved Secretary, Sri Ashok Kumar Mundraji, for this motivation. I would like to thank our respected Principal, Dr. S. Santosh Babu, for his enthusiastic support. We thank Dr. K. A. Venkatesh, Adjunct Professor, IIIT Bangalore, India, Professor of Mathematics and Computer Science, Myanmar Institute of Technology, Myanmar, for his unconditional support and guidance. We thank all the invited speakers for their wonderful support. My sincere thanks to our head of the department, Professor R. Venkatraman, for organizing this C4 workshop, Chase, Crack, and CSIR Net online classes. We extend our sincere thanks to all participants. A special thanks to the faculty of our department for their unconditional support and coordination. Our heartfelt thanks to all our UG, PG, and MP students. All the 37 C4 classes are available in DGVC YouTube channel. We will continue our C4 classes in the next academic year, July 2021 onwards. Thank you.